بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வினால் அவனுடைய மார்க்கத்தை சொல்லுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட அனைத்து ரசூல்மார்கள், நபிமார்கள், அன்னவர்களுடைய வாழ்க்கை அனைத்தையும் பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், தாபியங்கள், தபகு தாபியங்கள், கியாமத் வரை நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகுவதாக என வேண்டிக் கொண்டதன் பின்பு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான இஷாவுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு வாரந்தோறும் நடைபெறுகின்ற இந்த மார்க்க வகுப்பில் இன்றும் நாங்கள் எல்லாம் சந்திக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்க வகுப்பின் போது இஸ்லாத்தின் பார்வையில் கணவன் மனைவி என்ற ஒரு தலைப்பு நமக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு உலகத்திலே மனிதனாக பிறந்த எவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண் துணைவியாக கட்டாயம் தேவைப்பாடு இருக்கின்றது. ஒரு பெண்ணாக இருந்தால் அவளுக்கு ஒரு துணைவன், ஒரு ஆண் கட்டாயமான ஒரு தேவைப்பாடு இதை பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் யாருமே உலகத்திலே வாழ முடியாது. அவர் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய அந்தஸ்துகளுக்குரியவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணத்தினால், எவ்வளவு பெரிய கல்வி, எந்த வகையிலே அவர் உயர்வாக இருந்தாலும் சரிதான். ஒரு மனிதனாக இருந்தால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவர்களுடைய இச்சைகளை, ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணும் தேவை என்ற ஒரு நியதியை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் யாரும் எனக்கு திருமணம் தேவையில்லை, நான் அதை விரும்பவில்லை, அப்படியெல்லாம் யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்படி ஒருவர் சொன்னால் அவருக்கு வேறு பிரச்சனைகள் இருப்பதாகத்தான் என்ன செய்கிறோம்,
நாங்கள் இன்று பார்ப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ உலகத்திலே இன்று சிலர்கள் நாங்கள் திருமணம் முடிக்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற பித்தலாட்டங்களை, அட்டூழியங்களை எல்லாம் நாங்கள் அறிகின்றோம். ஆகவே இஸ்லாத்திலே எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், மனித இனம் என்ற இஸ்லாத்துக்கு அப்பால் பட்டு மனிதன் என்று இருக்கின்ற போது நிச்சயமாக அவனுக்கு உடல் தேவை இருக்கிறது. அந்த மனிதன் உயிர் வாழுகிற போது அவன் சாப்பிடக்கூடிய உணவுகள், பல்வேறு விடயங்கள் அவனுக்கு என்ன செய்கிறது என்றால் அப்படியான ஒரு தேவையை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தேவைப்படுகிறது. கட்டாயம் அவர்கள் அதைக்குள் நுழைந்து அதை செய்தாக வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் இந்த திருமணம் என்கின்ற இந்த விடயத்தில் அதிகமான மனிதர்கள் நுழைகிறார்கள். 99% மனிதர்கள் நுழைந்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அப்படி நுழைந்தவர்களுக்கிடையிலே ஒரு பாசம், ஒரு இறுக்கமான ஒரு தொடர்பு, நல்ல நடைமுறைகள், அப்படியான விடயங்களை காண முடியாமல் சிலர்களிடத்தில் அறவே இல்லை என்றுதான் சொல்லுகிற அளவுக்கு அப்படி இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாம் எந்த அளவுக்கு இவர்களுடைய விடயங்களில் கவனம் செலுத்துகிறது, எப்படி நடக்கும்படி இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்ற விடயங்களை நாங்கள் ஹதீசுகளிலே, குர்ஆனிலே பார்க்கின்ற போது இஸ்லாம் கல்யாணத்தை நமக்கு வலியுறுத்தியது போன்று ஒரு ஆணாக இருந்தால், ஒரு பெண்ணாக இருந்தால் எப்படியான மாப்பிள்ளையை ஒரு பெண் தெரிவு செய்ய வேண்டும், ஒரு ஆண் எப்படியான ஒரு பெண்ணை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற விடயங்களை எல்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஏனென்றால் கல்யாணம் என்று வருகிற போது அதன் அதற்கு பின்னால் அவர்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம், இப்படியான விடயங்கள் தான் அவர்களுக்கு அது விளைவாக இருக்க வேண்டும். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய 5090வது ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், ஒரு பெண் உலகத்திலே 4 விடயங்களுக்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகிறாள். ஒரு ஆணாக இருந்தாலும் அப்படி 4 விடயங்களுக்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகிறான். எப்படி என்றால், ஒன்று தன்னுடைய பணத்துக்காக வேண்டி, ஒன்று தன்னுடைய அழகுக்காக வேண்டி, ஒன்று தன்னுடைய கோத்திரத்துக்காக வேண்டி, இன்னொன்று மார்க்கத்துக்காக வேண்டி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபதுஃபர் பிதாத்தித் தீன், மார்க்கம் பற்று உடைய, மார்க்கமுடைய பெண்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். பெண்களாக இருந்தால் மார்க்கமுடைய ஆண்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுகிற போதுதான் உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக நல்ல முறையில் நீங்கள் வாழ முடியும் என்பதை இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதன் கல்யாணம் முடிக்க போகிறான் என்றால் அவன் ஒரு பெண்ணை பற்றி, இந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய போகிறேன், இந்த பெண்ணிடம் எப்படியான பண்புகள் இருக்கிறது, நல்லவளா கெட்டவளா என்று கேட்டால், அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை பற்றி கேட்டால் அவர்களுடைய இருக்கின்ற குணங்களை மறைக்காமல் கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். உதாரணத்துக்கு ஒருவருடைய குறையை இஸ்லாம் மறைக்க சொல்லுகிறது. ஆனால் 2 சந்தர்ப்பங்களில் அந்த குறை மறைக்கப்படக்கூடாது. அந்த ஒரு சந்தர்ப்பங்களில் எதுவென்று சொன்னால், அதாவது ஒரு மனிதன் அடுத்தவனுக்கு சாக்கி சொல்ல போகிற போது, ஒருவன் அநியாயமாக தண்டிக்கப்பட போகிறான், குற்றமில்லாதவன் தண்டிக்கப்பட போகிறான், இப்போது நமக்கு இவன் குற்றம் இல்லை என்று தெரிகிறது, இவன் தான் குற்றம் செய்தவன் என்று தெரிகிறது, அப்போது கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு நியாயத்தை சொல்லியாக வேண்டும், அவன் செய்த பிழையை சொல்ல வேண்டும். அந்த இடம் ஒன்று. 2வது இடம் எது என்று சொன்னால், திருமணம் என்று வருகிற போது ஒரு ஆணை பற்றி பெண்ணை பற்றி ஆண் கேட்கிட்டால், அந்த வீட்டுக்காரர்கள் கேட்டால் கண்டிப்பாக கேட்கப்படுகின்ற மனிதர் அவர்களிலே உள்ள குறைகளை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார். வந்து என்ன சொல்லுகிறார் என்று தெரியுமா? யா ரசூலல்லாஹ், என்னை அபூ ஜஹம் என்ற ஒரு மனிதர் கல்யாணம் பேசுகிறார், முஆவியா என்ற ஒரு மனிதரும் கல்யாணம் பேசுகிறார், இவர்களில் யாரை நான் திருமணம் செய்யட்டும் என்று கேட்கின்றார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யாரை திருமணம் செய்ய என்று இவரை அவரை என்று வழிகாட்டவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், 2 பேர்களிலும் இருக்கின்ற குறைகளை சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? இந்த மனிதரை நீ கல்யாணம் முடித்தால் இவர் என்ன செய்வார் என்றால், அதிகமான இறுக்கமுடையவராக இருப்பார், செலவுத்தனங்கள் கஷ்டமுடையவராக இருப்பார், பெருசாக செலவு செய்யக்கூடிய பண்புகளிடம் இருக்காது, அதை நீ யோசிச்சுக்கொள், நீ வர முடித்த விரும்பினால் நீ முடிக்கலாம், சொல்ல வேண்டியதை சொல்லி இருக்கிறது. அதே போன்று இன்னொருவரை முடித்தால் அவர் கடுமையான கோபக்காரனாக இருக்கிறார்,
அவரை நீ முடித்துக் கொண்டால் கடுமையாக என்ன செய்ய வேண்டி வரும், அவருடைய எல்லா விடயங்களுக்கும் ஈடுபடியாகி நீ கஷ்டப்பட வேண்டி வரும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நபர்களையும் இருக்கின்ற குறைகளை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கப்படுத்துகிறார்கள். ஆகவே இதிலே இருந்து என்ன நமக்கு விளங்குகிறது, கல்யாணம் என்று வருகிற போது எவராக இருந்தாலும் அவர்களை பற்றி கேட்கப்பட்டால் உண்மை தன்மைகளை கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். அதை மறைக்க முடியாது. நாம் சொன்ன பிறகு அவர்கள் விரும்பி முடித்துக் கொண்டு போனால் குற்றம் கிடையாது, அது அவர்களுடைய விஷயம். நீங்க என்கிட்ட ஒரு ஆளை சொல்றீங்க, நான் புலைய சொல்றீங்க, நான் பரவாயில்ல நான் முடிச்சுக்கிறேன் முடிச்சா அது குற்றம் கிடையாது, அது என்னுடைய விஷயம். அல்லது அந்த பொம்பளை எனக்கு பரவாயில்ல அவர் நான் முடிச்சுக்கிறேன் என்று சொல்லி முடிச்சா பரவாயில்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 2 பேர்களில் யாரை திருமணம் செய்வோம் என்று கேட்கிற போது 2 பேர்களையும் இருக்கின்ற குறைகளை அங்கே சொல்லிக் கொடுக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு என்ன செய்வோம், நாம 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்திக்குவோம். 1000 காலத்து கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர் என்று பழையாக்கள் சொல்லுவாங்களா இல்லையா? கல்யாணம் 1000 காலத்து பயிர், அது நீடு காலம் வாழ வாடும். முதல் ஒரு காலத்தில் கல்யாணம் முடிச்சா அவங்களை எது பிரிச்சு வைத்திருக்கிறது, மரணம் தான் பிரித்தது. இப்ப அப்படியா, நேத்து கல்யாணம் முடிச்சோம், இப்ப காதிக்கோடுல நிக்கிறான். இரவு தான் கல்யாணம், காதிக்கோடு இன்னைக்கு. முந்தநாத கல்யாணம் காதிக்கோடு. ஒரு பிள்ளைக்கு தகப்பனா போய்த்தான், தாயா போய்த்தால் காதிக்கோடு. பார்க்கிறோமா இல்லையா? அப்ப என்ன காரணம் இது? முதல் உள்ள மனிதர்கள் அந்த கல்யாணம் முடிந்து விட்டால் அவர்களை பிரிப்பது மரணமாகத்தான் இருந்தது. ஆனா இன்று என்ன செய்கிறது, எடுத்ததற்கெல்லாம் அது பிரிந்து போகிற காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? கனவு மனைவி என்பதை சரியாக புரிந்து கொள்ளாததான் இதற்கு காரணம் என்பதை சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, ஒரு மனிதன் கல்யாணம் முடிக்கின்ற போது சஹீஹுல் முஸ்லிமிலே வரக்கூடிய 3550வது ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ் நான் இன்ன பெண்ணை திருமணம் முடிக்க போகிறேன் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், நீ அனலர்த இலைஹா, அந்த பெண்ணை பார்த்தீரா என்று கேட்கிறார்கள். அப்போது என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி கேட்ட உடனே இல்லை யா ரசூலல்லாஹ், இல்லை நீ அப்படியானால் அந்த பெண்ணை பார்த்து விட்டு திருமணம் செய். பார்ப்பது என்ன நன்மை என்றால் உங்களுக்கிடையிலே அந்த வாழ்க்கை நீடு காலமாக வாழ்வதற்கு வாய்ப்பு அளிக்கிறது. அதான் கல்யாணம் ஒரு பொண்ணை பார்க்கிறது, மாப்பிள்ளையை பார்க்கிறது சுன்னத்து மார்க்கம், அது கண்டிப்பா பார்த்தா முடிக்கணும். அதற்காக வேண்டி பார்க்கிறோம் என்ற பெயரிலே ஒரு பெண்ணை பார்த்தால் ஒரு ஆணை பார்த்தால் அடுத்த கணம் நடப்பது கல்யாணமாக இருக்க வேண்டும். அதன் பின்னால் கோல் பேசுறதுக்கு, தேவையில்லாத கூத்துக்கள் செய்யறதுக்கு, வருஷ கணக்கில் நின்று என்ன செய்யறது, நாம விளையாடுறதுக்கு, இதுக்கெல்லாம் காரணம் அமையக்கூடாது. ஒரு பெண்ணை பார்த்தாலும் ஆணை பார்த்தாலும் அடுத்த கணம் என்ன செய்யணும், அது கல்யாணமாகத்தான் அது முடிய வேண்டும். ஆனா இன்றைக்கு என்ன செய்கிறது, லவ் என்ற பெயரிலே ஆணும் பெண்ணும் என்ன செய்கிறார்கள், 2 மாசம் 3 மாசம் வருஷ கணக்கில் 10 இப்படி எல்லாம் பழகுறாங்க. இதையெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யவில்லை, அனுமதிக்கவில்லை. பெண் பார்ப்பதற்கு, மாப்பிள்ளையை பார்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதன் பின்னால் அது கல்யாணமாக அமைய வேண்டும். அதாவது கல்யாணம் உண்டா என்ன, இன்றைக்கு பார்த்து போட்டு இன்னொரு 5 வருஷத்துக்குள்ள கல்யாணம் முடிக்கிறது இல்லை. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிறார்கள். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இவைகளை முதல் செய்ய வேண்டும். கல்யாணம் முடிச்சு நாங்கள் சந்தோஷம் இல்லாமல் வாழுகிறோம் என்று சொன்னால் நாம் ஆரம்பத்தில் என்ன செய்கிறோம், சில பிழைகளை விட்டு விடுகிறோம். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வாரா, யா ரசூலல்லாஹ் நாமளும் என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆம்பளைக்கு பிடிப்பம் இல்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்க கூடாது, ஒரு பொம்பளைக்கு பிடிக்காத ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் கட்டி கொடுக்க கூடாது. ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, யா ரசூலுல்லாஹ் நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். ஒரு பொம்பளை வந்து சொல்றாங்க, எங்க வாப்பா எனக்கு கல்யாணம் முடிச்சு தந்தாரு, ஆனா எனக்கிட்ட அனுமதி எல்லாம் கேட்கல, அவர் கல்யாணத்தை முடிச்சு தந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொன்ன போது, அப்படியானால் நீ உன்னுடைய கல்யாணத்தை விட்டு விலகி விடு, பிரிந்து விடு. கல்யாணம் என்பது நீ இருந்து வாழ்வது, நீ விரும்பினாத்தான் அதை செய்யலாம் அப்படி என்று சொன்ன போது அந்த பொம்பளை சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் எங்க வாப்பா செஞ்சு தந்த கல்யாணம் மிக நல்லது, நல்ல மனிதர், அவரோடு நான் வாழுகிறேன், நான் பிரியல்ல. ஏன் இதை கேட்கிறேன் என்றால் பெண்களுக்கு அந்த அனுமதி இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக வேண்டிதான் இப்படி நான் வந்து கேட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த விடயங்களில் ஒவ்வொருவருடைய விருப்பம் அடிப்படையில் அது செய்யப்பட வேண்டும். ஆனால் பிழையான ஆக்களை தெரிவு செய்ய ஒரு பெண் நினைக்கிற போது நம்ம விஷயத்தை விளங்கப்படுத்தணும். இப்படி எல்லாம் இருக்குது, நீ வேணா இப்படி நீ இப்படி எல்லாம் என்ன செய்யலாம், அழகா நாங்கள் தெளிவுபடுத்தலாம். இல்ல அவனைத்தான் முடிக்க போறோம் பிடிச்ச நாம என்ன செய்யறது,
சரி முடிச்சு கொடுத்து போட வேலையை பார்க்க வேண்டியதுதான். அங்கே வர முறை அது என்ன செய்யுது, வர பிரச்சனைலாம் உண்டாகுது. பாப்பாவை எதிர்த்து போகிறது, உமாவை எதிர்த்து போகிறது, ஊரை விட்டு போகிறது, பெரிய பெரிய பிரச்சனைகள் அது வழிவகுக்குது. நாங்கள் நிறைய பார்க்குறோம் இந்த மாதிரி. ஆகவே சகோதரர்களே, அப்போ கல்யாணத்துக்கு முன்னால சில விஷயங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, கணவன் மனைவி வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டும் என்றால் முன்னுக்கு செய்ய வேண்டிய சில விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதை செய்கிற போதுதான் அதற்கு பின்னால் என்ன செய்கிறது, அது அழகாக அமையும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற போது அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். சூரா பக்ராவுடைய 187வது வசனத்திலே சொல்லுகிறான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. பெண்களாகிய அவர்கள் ஆண்களாகிய உங்களுக்கு ஆடையாக இருக்கின்றார்கள், நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த விடயத்தில் ஆடையை கொண்டு ஒப்பாக்குறானா இல்லையா? ஏன் ஆடையை ஒப்பாக்கி இருக்கிறான்? எவ்வளவு பொருள்கள் இருக்கும் போது நாம ஒரு கடைக்கு போனா ஒரு சாமான் பண்றோம்னா என்ன செய்யும், ஒரு ஆடையை பண்றதாக இருந்தா நமக்கு கலர் பிடிச்சிருக்கான்னு பார்க்கிறோம், நாம் என்ன செய்யறோம், நமக்கு அளவா இருக்குன்னு பார்க்கிறோம், நமக்கு பொருத்தமாட்டு பார்க்கிறோம். எல்லாத்தையும் பார்த்து நம்முடைய விலைக்கு எல்லாத்துக்கும் வருமானத்துக்கெல்லாம் நமக்கு ஒரு 500 ரூபாய்க்குள்ள உள்ள சேட்டா எல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப எல்லாவற்றையும் அதை பார்க்கிறோம். இது மாதிரி தான் திருமணத்திலே நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு வார மனைவி எப்படிப்பட்டவள் அவன் யோசிக்கணும், எனக்கு வார கணவர் எப்படிப்பட்டவர், இவர் நமக்கு பொருத்தம் இல்லையா என்பதை எல்லாம் முதல்ல அவங்க செஞ்சுக்கணும். அதை கோட்டை விட்டு போட்டு பிறகு கைக்கிறதுல அர்த்தம். அதுதான் இஸ்லாம் என்ன செய்கிறது, அப்படி ஒன்று சொல்லுகிறது. அடுத்தது கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால என்ன செய்வது, ஆடையை கொண்டு அல்லாஹ் தஆலா ஒப்பாக்குகிறார். ஆடையுடைய 2 விடயங்கள் பிரதானமானது. ஆடையை கொண்டு ஒரு மனிதன் தன்னுடைய உடலில் ஆடையை அணிந்து கொண்டால் 2 விடயங்கள் மிக முக்கியமாக அங்கே எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று, அவனுடைய மர்மஸ்தானங்கள் மறைவிடங்கள் வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும், இதை எதிர்பார்க்குகிறது. அப்ப என்ன செய்யணும், தன்னுடைய மறைவிடங்கள் அது மறைக்கப்படணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுதான் ஆடையுடைய நோக்கம். முதலாவது நோக்கம், தன்னுடைய மறைவிடங்கள் வெளியாக கூடாது, அது காட்டி தெரியக்கூடாது, வெக்கம் இப்படியான விடயங்கள் இருக்க வேண்டும் என்பதை அது உணர்த்துகிறது. அதே போன்று இரண்டாவது எதை விளங்கப்படுத்துகிறது, அந்த ஆடையுடைய நோக்கம் நாங்கள் அழகாக இருக்க வேண்டும். ஒன்று, அது தங்களுடைய மர்மஸ்தானங்கள் பாதுகாப்புக்கு, தன்னுடைய குறைகள், அது அப்படியானால் என்ன, தங்களுடைய குறைகள் எல்லாம் கணவன் மனைவியுடைய குறையை, மனைவி கணவனுடைய குறைகளை வெளிப்படுத்தி தெரியக்கூடாது. ஆனா இன்றைக்கு அப்படி இருக்கிறா, கணவன் ஒரு மனைவியை பத்தி என்னென்ன கதைக்கிறான், மனைவி கணவனை பத்தி என்னென்ன கதையெல்லாம் கதைக்கிறார். அப்ப 2 பேர்களும் வாழுகின்றீர்கள், குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுகிறீர்கள். நீங்கள் 2 பேர்களும் ஆடையை போன்று மறைத்து வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய மறைவிடத்தை எப்படி அது பாதுகாக்கிறதோ அது போன்று உங்களுடைய ரகசியங்களை அவ பாதுகாக்க வேண்டும், அவையுடைய ரகசியங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு உங்களுக்கு இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதுபோக அடுத்தது என்ன செய்ய வேண்டும், அழகு. ஆடையுடைய அடுத்த நோக்கம் என்னவென்றால் அழகாக இருப்பது. ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுவார்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் சும்மா வெறுமையிட வந்து நின்றான்னு வைங்களேன், கொஞ்சம் இப்படி நீட்டாக வந்து நின்றா கொஞ்சம் அழகா இருக்குது. நான் சும்மா வந்து நின்றா எப்படி இருக்கும் உங்களுக்கு முன்னால, அல்ல ஒரு பொம்பளை வந்து சும்மா நின்றா எப்படி இருக்குது, அது நல்லா இருக்குமா, அது பார்க்க அசிங்கமா இருக்குமா இல்லையா? அது அப்ப ஆடை என்பது அடுத்தது எதை விளங்கப்படுத்த வேண்டும், ஒரு அலங்காரம், ஒரு அலங்காரம், ஒரு அழகு ஏற்படுத்துகிறது. அப்ப கல்யாணம் முடிப்பதன் ஊடாக உங்களில் என்ன செய்யணும், அழகான மாற்றங்கள் அது வர வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறது. கல்யாணத்துக்கு முன்னுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம், சில 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 அசிங்கங்கள் இருந்தாலும் பின்னால் உங்களுடைய அந்த அசிங்கங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுகிறது என்றால், ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ என்ன செய்கிறார்கள், திருமணம் முடித்து கொடுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் பாவத்தில் ஈடுபட்டால் அந்த பாவம் யாரு, அவருக்கும் பங்கிருக்கிறது, தந்தைக்கும் பங்கிருக்கிறது. ஏன், வயதுக்கு வந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன செய்யணும், அவர்கள் திருமணம் செய்து கொடுப்பது மிக முக்கியமான ஒரு கடமை. அப்படி இஸ்லாம் சொல்லுகிறது. ஆகவே என்ன செய்வது, அப்ப இந்த அடிப்படையில் இவைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், விளங்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அப்ப இந்த இஸ்லாம் என்ன செய்கிறது, இப்ப கணவனுக்கு மனைவியை பிடிக்கல, மனைவிக்கு கணவனை பிடிக்கலன்னா என்ன செய்யலாம், அவங்க பல்ல கடிச்சுக்கிட்டு வாழணும்ங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி இஸ்லாம் சொல்லுகிறதா, உங்களுக்கு பிடிக்காட்டி மனைவி கணவனை விருப்பம் இல்லாட்டி நீங்க பிரிஞ்சுக்கிட்டு போய்த்திரலாம், மனைவி உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்களும் பிரிஞ்சுக்கிட்டு போய்த்திரலாம். ஆனா பிரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி எல்லாத்துக்கும் பிரியக்கூடாது. இஸ்லாம் பிரிகிற சில காரணங்களை சொல்லிக்க இல்லையா, அதுக்காக பிரிஞ்சு கொண்டு போகலாம். அப்ப ஆடையை கூட சொல்றதுக்கு என்ன, உதாரணத்துக்கு எனக்கு நான் ஒரு ஷர்ட்டை பண்றேன்,
அதை போட்டு எனக்கு கொஞ்சம் காலம் பாவிச்சு பார்த்தேன். இனி அதுக்கு பிறகு எனக்கு கொட்டானா பைத்துட்டா சிறுசா பைத்துட்டா அதை போட்டுக்கிட்டு இருக்கலாமா? அதை நாம என்ன சின்ன வயசுல 8 வயசுல எடுத்த சேட்டை இப்போ நான் போடலாமா? அவசியம் பொருத்தப்பாடு இல்லை என்று நீங்கள் ஆளால் கருதி கொண்டால் அதுக்கு அவண்டி சண்டை பிடிச்சிட்டு அவையை நீங்க அடிக்க உங்களை அவ இப்படி செய்ய அப்படிலாம் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன செய்யலாம்? இஸ்லாம் சொல்லுகின்ற முறைப்படி ஆளால் கண்ணியமாக பிரிந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் 2 பேர்களும் பிரிந்தால் என்ன கண்டிஷன்? 2 பேர்களும் அவையுடைய குறையை நீங்கள் சொல்லக்கூடாது, உங்களுடைய குறையை நீங்கள் சொல்ல உங்களுடைய குறையை அவ சொல்லக்கூடாது. இது ஆக முக்கியம். நாங்கள் அப்படி பிரிஞ்சுட்டா என்ன செய்யறோம்? எங்களோட பழக்கம் என்னன்னா, நாங்கள் எல்லாரும் ஒன்றாரிக்கும் போது ஒருவருடைய குறையை பற்றி பேச மாட்டோம். எனக்கு ஒருவர் விருப்பமானவர் அவர் என்ன செஞ்சாலும் தாங்கிக்குவேன். நான் அவரை விட்டு பிரிஞ்சுட்டேன்டா சண்டை வந்துட்டு அதுக்கு பிறகு என்னுடைய பழக்கம் என்ன? அவரை பற்றி தூத்துறது, அவரில் இல்லாத ஃபுல்லாக அதெல்லாம் சொல்கிற பழக்கம் இருக்குதா இல்லையா? அது என்ன செய்கிறது? உங்களுக்கு சில ஆக்கள் என்ன செய்வாங்க, என்னப்பா பிரிஞ்சிட்டீங்களா 2 பேரும் ஏன் கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா நாட்டம் இருக்கு, 2 பேருக்கும் விருப்பம் இல்லை, அல்லாஹ் நாடல்ல, பிரிஞ்சிட்டாப்பா விடுங்க, ஏன் இதை கேட்குறீங்க அப்படி சொல்லி விளையிற வேண்டியதா. சில ஆக்களோட பழக்கம் அது. அப்படி என்ன செய்வாங்க? ஆகவே இதை நாங்கள் இப்படித்தான் அணுக வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. அதுபோக சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அல் குர்ஆனிலே சூரா பக்ராவுடைய 228வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிற போது எப்படி சொல்லுகிறான்? வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். என்ன செய்ய வேண்டும்? அதாவது இந்த பெண்களுக்கு ஆண்களோடு அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் பெண்களோடு அழகான முறையில் கண்ணியமாக நல்ல ஒழுக்க பண்பாடுகளோடு பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் நல்ல முறையில் இஸ்லாம் சொல்லுகின்ற முறையில் பேணி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு வலிர் ரிஜாலி அலைஹின்ன தரஜத்துன், ஆனால் ஆண்களை விட பெண்களை விட ஆண்களுக்கு ஒரு அந்தஸ்து கூட இருக்கிறது. அந்தஸ்து குடும்பத்துடைய தலைவன் என்ற வகையில், பெண்ணை நிர்வகிக்கின்ற என்ற வகையில் ஆணுக்கு என்ன செய்கிறது? ஒரு அந்தஸ்து இருப்பதை இஸ்லாம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. ஆனால் தன்னிடத்திலே அந்தஸ்து இருக்கிறது, தான் நிர்வாகி, தன்னிடத்திலே தான் தலைமைத்துவம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி நாம் நினைத்தபடி எல்லாம் என்ன செய்ய முடியாது? அவர்களோடு நடந்து கொள்ள முடியாது. அவர்களை எடுத்ததற்கெல்லாம் என்ன செய்வது? நாங்கள் பிரச்சனைப்படுறது, நான் சொன்ன மாதிரி தான் நீ கேட்கணும், என்ன விட்டு நீ போகக்கூடாது, என்ன கட்டுப்பாட்டு தான் இருக்கணும். மார்க் அடிப்படையில் கட்டுப்பாடு இருந்தால் கட்டுப்பாடு அடிக்கத்தான் வேணும். அதுக்காக என்ன செய்கிறது? நாம சும்மா தேவையில்லாமையெல்லாம் குழம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை சொல்லுகிறோம். அல்லாஹ் தஆலா சூரா நிசாவுடைய 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிறான், பெண்கள் திருமணம் உங்களை முடித்திருக்கின்றார்கள். திருமணம் முடிக்கின்ற போது சும்மா லேசான ஒப்பந்தம் கிடையாது. மிக பயங்கரமான இறுக்கமான ஒரு ஒப்பந்தத்தை உங்களிடம் எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், கல்யாண ஒப்பந்தம் என்கிறது 2 பேரும் கணவன் மனைவியா நுழைந்து விட்டால் அது சும்மா சாதாரண ஒப்பந்தம், அது மிக கடுமையான ஒப்பந்தம் என்பதை ரசூல் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆகவே மிக முக்கியமானது, லேசிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் கிடையாது. நாம் என்ன செய்யறது? சும்மா அப்படி அவருக்கு கொடுக்கிற வாக்கு இவருக்கு கொடுக்கிற வாக்கு மாதிரியெல்லாம் கிடையாது. வாக்கு கொடுத்தா நிறைவேற்றணும். அதிலேயும் கணவன் மனைவி என்ற ஒரு ஒப்பந்தம் நீங்கள் செய்து கொண்டால், அதற்குள் நுழைந்து கொண்டால் அது லேசான ஒரு ஒப்பந்தம் கிடையாது, மிக கடுமையான ஒப்பந்தம். அல்லாஹ் அதிலே கடுமையாகத்தான் இருக்கின்றான். ஆகவே 2 பேர்களும் அந்த ஒப்பந்தத்தை பேணிக் கொள்ளுங்கள் என்பதை என்ன செய்கிறது? இந்த குர்ஆனிய வசனங்கள் நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? இப்படி உபதேசம் செய்வதை பார்க்கிறோம். மக்களுக்கு சஹீஹுல் முஸ்லிமிலே வரக்கூடிய 3009வது ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், பெண்கள் விடயத்தில் ஆண்களாகிய நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, பெண்கள் விடயத்தில் ஆண்களாகிய நீங்கள் கடுமையாக அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னக்கும் அகஸ்துமுஹுன்ன பிஅமானில்லாஹ், ஆண்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அமானிதமாகத்தான் அந்த பெண்களை கைப்பிடித்திருக்கின்றீர்கள், கையிலே எடுத்திருக்கின்றீர்கள். சும்மா லேசிப்பட்ட அமானிதம் கிடையாது. வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய மர்மஸ்தானத்தை நீங்கள் ஹலாலாக்கி கொண்டீர்கள். அவர்கள் யாருக்கும் என்ன செய்ய முடியாது? அவர்களுடைய மறைவிடங்களை காட்ட முடியாது. ஆனால் உங்களுக்கு மட்டும் என்ன செய்யலாம்? காட்டலாம். நீங்கள் அவருக்கு மட்டும் காட்டலாம், வேற யாருக்கும் காட்ட முடியாது. இது லேசிப்பட்ட ஒப்பந்தம் கிடையாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, வலக்கும் அலைஹின்ன, உங்களுக்காக வேண்டி அவர்கள் செய்ய வேண்டியது என்னவென்று தெரியுமா?
பெண்கள் ஆண்களுக்காக வேண்டி செய்ய வேண்டியது என்ன? அல்லா யூத்தி அன்ன புருஷக்கும் அஹதன், உங்களுடைய அந்த படுக்கை இடத்தில் யாரையும் அவள் வைக்கக்கூடாது, யாரோடும் இந்த தொடர்பும் வைக்கக்கூடாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். தக்ரஹூனஹு, நீங்கள் விரும்புகின்றவர்களே விரும்பாதவர்களை எல்லாம் வெறுக்கக்கூடியவர்களை எல்லாம் அவள் வீட்டுக்குள் எடுக்கக்கூடாது. இது இஸ்லாம் சொல்லுகிற ஒரு கண்டிஷன். அதற்காக வேண்டி என்ன செய்வது? நாம தவறுதலாக நாம பிழையான வழியில நாம நடந்து கொள்ளலாம், அவர்களா நடக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு என்ன செய்யணும்? நாம என்ன செய்யறது? கண்ணியமாக நேர்மையாக நடக்கும் போதுதான் நம்முடைய மனைவி நமக்கு கண்ணியமாக நேர்மையாக நடக்க முற்படுவாங்க. நாங்க செய்யற பிழையெல்லாம் செஞ்சு போட்டு நாங்க யாரோடையும் போவோம் யாரோடையும் வருவோம். என்ன செய்யறது? நீ மட்டும் போகக்கூடாது, நீ ஒழுக்கமா தான் இருக்கணும், எனக்கு கட்டுப்படுத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது கிடையாது. அப்ப எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? உங்களுடைய இடத்துல வேறொரு ஆளை கொண்டு வச்சால் உங்களுக்கு தாங்க முடியாது என்று சொன்னால் நீங்க கண்ட கொண்டாக்களிடம் தெரிவது தேவையில்லாத தொடர்புகள் வைத்துக் கொள்வதையெல்லாம் உங்களுக்கும் அது ஹராம் தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஃபைன் ஃபால்ன தாலிக, அந்த பெண்கள் அப்படி தவறுதலாக அப்படி அந்த அட்டூழியத்தை அந்த அசிங்கத்தை அவர்கள் செய்தால், நீங்கள் விரும்பாதவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டால், தேவையில்லை உங்கள் தவிர வேற ஆண்களோடு அவர்கள் தொடர்பு வைத்து அசிங்கங்களை செய்ய முற்பட்டால், அப்படி செய்துவிட்டால் அவர்களை நீங்கள் அடிக்கலாம் திருத்துவதற்காக வேண்டி. ஃபதரிபூஹுன்ன, அவர்களை நீங்கள் அடியுங்கள். பிகைர முபர், நீங்க காயம் ஏற்படாத அடி அடித்துக் கொள்ளுங்க. இலகுவாக அடிக்கலாம். அதுக்கான அவளை சுவரில் பிடிச்சி தள்ளுறது, அவளை கொண்டு இழுக்கிறது, போட்டு குத்துறது, இதுக்கெல்லாம் என்ன அனுமதி இல்லை. அதெல்லாம் அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. வலஹுன்ன அலைக்கும் ரிசுக்குஹுன்ன, அவர்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? உணவு அளிக்க வேண்டும், அவர்களுக்கு உடை கொடுக்க வேண்டும், உடுபுடவை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு இருப்பிடம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு இப்படியான விடயங்கள் எல்லாம் இஸ்லாம் சொன்ன முறைப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, ஒரு பெண்ணை ஒரு ஆண் எப்போது அடிக்கலாம் என்றால் எல்லா கண்ட சந்தர்ப்பத்திலும் இல்லை. என்னோட பேசிக்கிட்டு இருக்கும் போது மனைவி என்ன செஞ்சா? நான் சொன்னதுக்கு மாற்றமா சொல்லிட்டா, இதுக்கு அடிக்கலாமா? அவ அசிங்கத்தில் ஈடுபட்டா மட்டும்தான் கையை ஓங்குறதுக்கு அனுமதி இருக்கிறது. அதை நீங்க நினைச்ச மாதிரி ஓங்க இயலாது. பல தரம் உபதேசம் செய்யணும், பல விடுத்தம் சொல்லணும், நியாயமாக சொல்லணும், நல்லா புரிந்து கொள்ற விதத்தில் சொல்லணும். ஆனா அதை என்ன செய்ய முடியாது? நீங்க உடனடியாக, அதுவும் இஸ்லாம் எப்போது பெண்களை அடிக்கலாம் என்று சொல்லுகிறது என்றால், அடிக்கலாம் என்பதற்காக வேண்டி நாங்க அதிகாரத்தை யூஸ் பண்ணி நான் தலைவன், நான் செய்வன், நான் என்ன செஞ்சால் நீ தாங்கணும் என்கிறது அப்படி இஸ்லாம் சொல்லவில்லை. அப்படி ஒரு ஜாஹிலியத்தை இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் அப்படி அடிப்பதாக இருந்தால் அசிங்கத்தில் ஈடுபட்டால் மாத்திரம்தான் கை ஓங்குவதற்கு அனுமதி இருக்கிறது. எனக்கு எதிர்த்து பேசிட்டால் நான் கேட்ட ஒன்று ஒரு சாமனை கொண்டு தரல, அதுக்காக வேண்டி அடிக்கலாமா? அதுக்காக வேண்டி விரிக்கலாமா? அவளை தள்ளலாமா? அவளை ஏசலாமா? அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. என்ன இஸ்லாம் சொல்லுகிறது? உங்களுக்கு அவங்க ஆட, நீங்க அவங்களுக்கு ஆட. நம்ம எதை தன்னுடைய மனைவியிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்றோமோ அதை அவளும் நம்மிடத்தில் இருந்து என்ன செய்வாள்? எதிர்பார்ப்பாளா இல்லையா? இரண்டையும் சமமாகத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. நீங்களும் ஒப்பந்தம் செய்து கொண்டீர்கள், அவர்களும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இரண்டு சாராரும் இதிலே மிக கடுமையாக அதை பேணிக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களை அடிக்கக்கூடியவர்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை. நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லி, உங்களில் சிறந்தவன் யார் என்று தெரியுமா? உங்களுடைய குடும்பத்துக்கு மனைவிக்கு சிறந்தவனாக எவன் இருக்கின்றானோ அவன்தான் சிறந்தவன். உங்களில் சிறந்தவள் யாரு? உங்களுடைய பெண்கள்ல சிறந்தவள் யாரு? கணவனுக்கு எவள் நல்லவளாக இருக்கின்றாளோ அவள் தான் சிறந்தவள் என்று சொல்லிவிட்டு, வான ஹைருக்கும் லிஅஹ்லி, நான் உங்களில் எனது மனைவிக்கு என்னுடைய குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு மிக கண்ணியமானவனாக நல்லவனாக நடந்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணோடைய குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு ஒன்றுக்கும் மேற்பட்ட பல பெண்களோடு தொடர்பு திருமணம் எடுத்திருந்தார்கள். ஆனா ஒரு பெண்ணாவது அல்லாஹ்வுடைய தூதரை அசிங்கமாக பேசவே இல்லை. ரசூலுல்லாஹ் இப்படி நடந்தார்கள், ரசூலுல்லாஹ் இப்படி எல்லாம் எங்களோட அன்போடு இருந்தார்கள் என்று சொன்ன செய்தியை தான் ஹதீஸ்களிலே பார்க்க முடியுமே தவிர, என்னை இப்படி அடித்தார், இப்படி ஏசினார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இன்று எங்களை பற்றி எங்களுடைய மனைவிமார் எந்த அளவுக்கு மோசமாக கதைக்கின்றார்களோ அது மாதிரியான வார்த்தைகளை சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? சொல்லாத காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் மனைவிகளோடு அவ்வளவு அன்பாக இரக்கமாக வாழ்ந்தார்கள் என்ற காரணத்தினால் சொல்லவில்லை.
நாம இன்றைக்கு நடக்கிற மாதிரி மிக மோசமாக ரசூலுல்லாஹ் நடந்தார்கள். அப்படி இருந்தும் அவங்க சொல்லாம இருக்க முடிவில்லை. அது ரசூலுல்லாஹ் அவ்வளவு இரக்கமாக நடந்தார்கள். அதனால் அவர்களை பற்றி மோசமாக வெளியில் அவர்கள் சொல்லவில்லை என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப உங்கள் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சுவர்க்கம் உங்களுக்கு ஒரு ஆணுக்கு சுவர்க்கம் வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யணும்? ஒரு பெண்ணுடைய சாட்சி வேண்டும். ஒரு பெண் நல்லவன் என்று நம்மளை சொல்லணும். நம்முடைய மனைவி எங்களை நல்ல மனிதர் என்று சொல்லுகிற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு மனைவி எங்களால் நல்லவள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அவளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலே சிலர்களோடு பின்னி பிணைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சில மனிதர்களுடைய திருப்தி இல்லாமல் சில மனிதர்கள் சொர்க்கம் போக முடியாது. எப்படி தாய் தந்தையர்களுடைய திருப்தி இல்லாமல் பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது? சொர்க்கம் போக முடியாது. நாம சரியா நடந்து போட்டு அவங்க திருப்தி படாட்டி ஒன்றும் செய்யல. அதுக்கு அல்லாஹ் அதை தெரியும். அதே மாதிரி பிள்ளையுடைய திருப்தி தேவையில்லை தாய் தந்தை சொர்க்கம் போவதற்கு. பிள்ளை சொர்க்கம் போவதாக இருந்தால் தாய் தந்தையர்களுடைய திருப்தி, விருப்பம், இரக்கம் கண்டிப்பா தேவை. அதே போன்று மனைவி சொர்க்கம் போவதற்கு கணவன் நல்ல சாட்சி பகர வேண்டும். மனைவி சொர்க்கம் போவதற்கு கணவன் நல்ல சாட்சி பகர வேண்டும். கணவன் சொர்க்கம் போவதற்கு மனைவி நல்லவன் என்று என்ன செய்ய வேண்டும்? உலகத்திலே சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இஸ்லாம் வைத்திருக்கிறது. அப்ப கணவன் மனைவி நாம் என்ன செய்யறது? நான் கணவன் தானே, எனக்கு அதிகாரம் இருக்குதானே, நான் எப்படியும் செய்யலாம். இல்ல, சொர்க்கத்துக்கு போவனுமாக இருந்தால் அவள் பாதிக்கப்படாமல் இருக்கணும். நாம அவ சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? நமக்கு செய்கின்ற விடயங்களில் அவ பாதிப்பு இல்லாமல் நடந்து கொள்ளணும். அப்ப இரண்டு பேர்களோடும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? உங்களை அவர் நல்லவர் என்று சொல்ல, நீங்க அவைய நல்லவர் என்று சொல்ல, இந்த அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலா அந்த பாசத்தை பிணைப்பை வைத்திருக்கின்றானே தவிர, இந்த எப்ப இப்படி சொல்லுவார்கள்? நாங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுகிற போதுதான் அப்படியான விடயங்களை சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ஹதீஜா நாயகி அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஹதீஜா நாயகி மரணித்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னந்தனியில இருந்து கொண்டு பல விடுத்தங்கள் நினைத்து அழுதார்கள். சில உணவு பண்டங்களை செய்து என்ன செய்வார்கள்? ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயகியுடைய கூட்டாளிமார வீட்டுக்கெல்லாம் சாப்பாடு அனுப்புவாங்க. அதே மாதிரி என்ன செய்வாங்க? ஆடு மாடுகளை அறுத்தாங்கன்னு சொன்னா, ஒட்டகங்களை அறுத்தாங்கன்னு சொன்னா, முதல் பங்கு வைக்கும் போது என்ன செய்வாங்க? ஹதீஜா நாயகியுடைய கூட்டாளிமார் நண்பிகளுக்கெல்லாம் அதை அனுப்பிவிட்டு தான் அவர்கள் வேற மற்ற இதெல்லாம் செய்வாங்க. அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? எப்படி நடந்து கொண்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்த போது, கஷ்டங்கள் வருகிற போதெல்லாம் என்ன செய்த அந்த மனைவி? ரசூலுல்லாஹ்வுக்கு உதவியா இருந்தாங்களா இல்லையா? மார்க்கத்தை சொல்றதுக்கு உதவியா இருந்தாங்களா இல்லையா? அவ்வளவு பேர்கள் எதுக்கிற டைம்லையும் கை விட்டு போட்டு ஓட இல்லையே, எல்லாம் அவ்வளவு அன்பா இருந்தாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பேர்களுடைய மரணத்தை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ரொம்ப நினைத்து அழுதார்கள். ஒன்று யாரு? ஹதீஜா நாயகி. அடுத்தது அபூ தாலிப். அவர் நரகவாசியாகத்தான் இருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப உதவி செய்தவர்கள் என்பதை, அதுவே இந்த மனைவியுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? ஹதீஜா நாயகி கூட மற்ற கணவன்மார்களோடு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலே 2 பேர்கள் 3 பேர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். அவர்களை விட ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்த அந்த காலத்தை ஹதீஜா நாயகி அவர்கள் மிக அழகாக மிக கடுமையாக புகழ்ந்து தள்ளுவார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மனைவிமார்களுக்கும் இடையிலே உள்ள சில உறவு எப்படி இருந்திருக்கிறது என்ற சில ஹதீஸ்களை பாருங்கள். உம்மு சலமா என்ற ஒரு பெண்மணி அறிவிக்கின்றார். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவங்க. உம்மு சலமா சொல்றாங்க, நான் ஹில்து வ அன மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹைமா. நாங்கள் ரசூலுல்லாஹ்வோடு ஒரு கூடாரத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற போது, ஒரு யுத்தத்துக்காக பேசிக்கிட்டு இருக்க, அங்க கூடாரத்துக்குள்ள அடிச்சு நாங்க இருக்கோம். திடீரென எனக்கு மென்சஸ் ஏற்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ்வை விட்டு நான் நைஸா எழும்பிட்டு வந்து அந்த ஹைல வந்தா செய்ய வேண்டிய அந்த வேலைகளை செய்து கொண்டு உடுப்புகளை மாற்றிக்கொண்டு ரசூலுல்லாஹ்வை விட்டு நான் கொஞ்சம் தூரமானேன். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? எங்கப்பா தூரமாகறா? ஏன் தூரமாகறா? வா. இல்ல நான் இப்படி போய்த்தேன். அதெல்லாம் பரவாயில்ல, இங்க வாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்னைய பக்கத்தில் வச்சாங்க. என்னைய பக்கத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? இரக்கமாக முத்தமிட்டார்கள் என்ற செய்தியெல்லாம் சொல்லிவிட்டு, எந்த அளவுக்கு நாங்க 2 பேர்களும் ஜனாபத்து ஏற்பட்டால், குளிப்பு கடமை எங்களுக்கு ஏற்பட்டால், ஒரே பாத்திரத்தில் 2 பேர்களும் ஒன்றாக இருந்து குளித்தோம் என்ற செய்தியை அந்த பெண்மணி சொல்லுவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி புகாரியிலே 316
முஸ்லிம் 296வது ஹதீஸாக அது பதிவாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்களாம், அவைய நோம்பாளியாக இருக்கும் போது கூட என்ன செய்வாங்க, முத்தமிட்டு விட்டு அவர்கள் பள்ளிக்கு போவார்கள் என்ற செய்தியெல்லாம் அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அந்நியமாக எவ்வளவு அரவணைப்போடு மனைவிமார்களோடு இருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளங்கப்படுத்துதா இல்லையா? அவைய ஒதுக்கலையே, அவைய தூரமாக்கலையே. ஆனா ஜாஹிலியா காலத்துகள் எப்படி இருந்துச்சு, அவங்கள கிட்டையும் எடுக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் வாப்பாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, பக்கத்திலையும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதெல்லாம் உடைச்சி மாற்றி அமைச்சு எப்படி கொண்டு வராங்க, அப்படி இல்லை. அவைக்கு என்ன செய்கிறது, அது அல்லாஹ் ஏற்படுத்தியது. அதுக்கு எப்படி நாங்கள் அசிங்கம் சொல்லிடும், அல்லாஹ் எல்லாருக்கும் ஏற்படுத்தி தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லிட்டு மிக அந்நியமாக என்னோடு பழகி கொண்டார்கள் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அவங்களுடைய மனைவி சொல்றாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி என்னோடு நடந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிற போது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, புகாரியிலே வரக்கூடிய 443 முஸ்லிம் 892வது ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள், பெருநாள் தினங்கள்ல என்ன செய்வாங்க, அந்த வீர விளையாட்டுகளை செய்து கொண்டிருப்பாங்க. பள்ளிக்குள்ள இருந்து என்ன செய்ய, பள்ளி அந்த முற்றத்தில் விளையாடி கொண்டிருப்பாங்க. வீர விளையாட்டுகள் எல்லாம், அன்பு எய்கிறது, இப்படியான விளையாட்டுகள் நடக்கும். அப்ப நான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் அதை பார்க்க முனைந்த போது ரசூலுல்லாஹ் எனக்காக வேண்டி எழுந்து வந்து அந்த கடப்படி அப்படி கையை பிடிச்சி நின்றுகிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா, ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து அப்படியே பக்கத்தில் ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு வராங்க. பக்கத்தில் வந்து நின்று கொண்டு தோல்புயத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய தோல்புயத்தில் என்னுடைய நாடியை இப்படி வைத்துக் கொண்டு அவருடைய கண்ணமும் என்னுடைய கண்ணமும் இப்படி ஒன்றோடு ஒன்று பட்டதாக இரண்டு பேரும் நின்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடாமல் அசையாமல் நான் பார்த்து முடியும் வரைக்கும் எனக்கு அப்படியே எல்லாம் வானாண்டு போற அளவுக்கு ரசூல் தான் என்ன செய்யல, அது வரைக்கும் நின்றாங்க. மிக நீண்ட நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுடைய தொழுகை ஆன போதுதான், அந்த நேரமான போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் அது தேவை வானம் என்று போய்விட்டது. அதன் பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு விலகினார்கள் என்ற செய்தியை என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்துக்கு முரணில்லை என்றால், அல்லாஹ் அதை தடுக்கவில்லை என்றால், அதையெல்லாம் என்ன செய்யறதுக்கு, விளையாட்டை கூட பார்க்கறதுக்கு எனக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க. ஆனா என்ன செய்யறாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, என்ன, அவங்க முகம் கை எல்லாமே மறைக்கணும். ஆனா மற்ற பெண்களுக்கு முகத்தை கையை தவிர மற்ற எல்லாம் மறைக்கணும். ரசூலுல்லாஹ் மனைவிமார்களாக இருந்தால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அப்படியே மறைக்க வேண்டும். அப்படி மறைத்து கொண்டு என்ன செய்தேன், ரசூலுல்லாஹ் அப்படி மறைத்துக் கொண்டிருந்தார்கள், நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப எவ்வளவு அந்நிய விளையாட்டு கூட அனுமதி இருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, எப்படி சொல்றான்னு தெரியுமா, இது புகாரியிலே வரக்கூடிய, அதாவது 1068வது ஹதீஸிலே வருகிறது. என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்னோடு மிக அழகாக பேசிக் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு மனைவியோட பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஊட்ட வந்தாலும் கோல் கேச்சே இருப்பாரு. எல்லா டைம்லையும் சாப்பிடக்குள்ளையும் தான், எல்லா நேரத்துக்கும் வேற வேற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. டிவியை போட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு, அதை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா மனைவியோட பேசுறதுக்கு, கதைக்கிறதுக்கு, அவையோட சிரிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அப்படிலாம் செய்ய மாட்டோம். அப்ப இன்னும் ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து தொழுவார்களாம். எழுந்து தொழுது தஹஜ்ஜுடைய தொழுகை முடிந்து விட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் பற்றி சொல்றாங்க, தஹஜ்ஜத் தொழுகையை எழுந்து தொழுது விட்டு தஹஜ்ஜத் தொழுகை முடிந்து விட்டால் என்னை பார்ப்பார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னை பார்க்கிற போது வைன் குந்து யக்லா, நான் முழித்தவளாக இருந்தால், படுக்காமல் தூங்காமல் இருந்தால், எனக்கு பக்கத்தில் வந்து இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருப்பார்கள். தஹத்தஸ மஇ, என்னோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். நான் தூக்கத்தில் இருந்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி ஒருக்கணிச்சு கையை இப்படி கன்னத்தில் குத்தி கொண்டு தூங்கி விடுவார்கள், சாய்ந்து கொண்டிருப்பார்கள், சுபஹுக்கு பாங்கு சொல்லும் வரைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்படி ஆயிஷா நாயகி அவர்கள் தன்னுடைய மனைவி என்ன செய்கிறார், இப்படி நல்ல ஒரு கரெக்டரை சொல்றாவ இல்லையா. மனைவிய கணவன் சொல்லணும், கணவனை மனைவி சொல்லணும். அந்த மாதிரியான நடவடிக்கை என்ன செய்யணும், எங்கள்கிட்ட இருக்கணுமா இல்லையா? அப்படி இருக்குதா இன்றைக்கு? அப்படி நாம இல்லையே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப ரசூல் இன்னைக்கு மனைவிமார்களோடு பேசுறதே நமக்கு ஒரு அலர்ஜி.
அவங்கள எப்படி நாம வீட்டில் இருக்கிறோம்டா இன்பமா சந்தோஷமா நம்ம வேணும்டா என்ன செய்வோம், மனைவியோட சேர்றது அந்த கூடுற நேரத்தில் மட்டும்தான் கொண்டாடிப்போம். மற்றது நேரங்களில் இரவையில படுக்கையில மட்டும்தான் அவர்களோட கொண்டாடிக்கிறது. இல்லாட்டி என்ன செய்யறது, அவ குஷினிக்கு கிடப்பா, நாம எங்கேயே கிடப்போம். அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அவ வீட்டில் எல்லா சட்டப்படி ஒரு பொம்பளை அவள் வீட்டில் வேலை செய்யணும்ன்ற அவசியமே இல்லை. இஸ்லாத்தில் என்ன செய்யணும், ஆண்கள் பயந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வீட்டுக்கு வேலைக்காரன் வை என்று கேட்டால் வைத்து கொடுத்தே ஆக வேண்டும். உங்களுடைய உடுபுடவையை கழுக வேண்டும் என்பது அவளுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் கழுகிறாள், அவள் இரக்கத்தில் உங்களுக்கு செய்கிறாள். உங்களுக்கு சோறாக்கி போடணும் என்பது சட்டம் கிடையாது, அவளுக்கு கட்டாயம் கிடையாது. ஆனால் செய்கிறாள், உங்கள் மீது பாசம் ஏற்பட்டு அவள் அதை செய்கிறாள். தன்னுடைய கணவனுடைய பொருளாதார நிலைமைகள் இப்படி இருக்கிறது என்று நினைத்து செய்கிறாள். ஆனால் அந்த பெண்கள் உண்மையிலேயே அதையெல்லாம் நமக்கு செய்யணும் என்பது அவசியம் கிடையாது. வீட்டுக்கு வேலைக்காரன் போய் அவள் பால் கொடுக்கல இல்லையா, பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு கூட நம்ம கிட்ட சம்பளம் எடுக்கலாம். தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்கிறாரா இல்லையா, பால் ஊட்டி வளர்க்கிறாரா இல்லையா, அதுக்கு கூட இஸ்லாம் என்ன செய்கிறது என்றால் அவள் நினைத்தால் சம்பளம் உங்களிடம் எடுக்கலாம். நான் தர மாட்டேன் என்ன செய்கிறது, கொடுக்கலன்னா என்ன செய்கிறது. அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்கிறது, அப்படி பழகிறது. ஆனா எங்கள் மீது இரக்கம் காட்டி எங்களோடு அன்பாக இன்பமாக அந்த பெண்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் என்ற வீக் பாயிண்டை நாங்கள் அறிந்து கொண்டு என்ன செய்கிறோம், பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறோம், பெண்களை அடர்ந்து வருகிறோம், பெண்கள் மீது கடுமையான இறுக்கத்தை கொடுக்கின்றோம். இதை இஸ்லாம் ஒரு மூமின், உண்மையான மூமின் சொர்க்கவாதி இப்படி நடந்து கொள்ள மாட்டான். எத்தனை பேர் வெளியில நெல் ஆக்கள், வீட்டுக்குள்ள மிக கேடுகட்ட ஆண்களாக வாழுகிறார்கள். வெளியில் எத்தனை பெண்கள் எல்லாம் கணவனோடு வாழுகிற போது மிக மோசமான பொம்பளைகளாக வாழுகிற காட்சிகளை பார்க்கிறோம். இரண்டு சைடு. ஆனா மிக விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் மாத்திரம்தான் கனவு மனைவி என்ற வாழ்க்கையிலே இன்பமாக சந்தோஷமாக அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் வாழுவதை பார்க்கிறோம். விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒன்று இரண்டு, மற்ற எல்லாமே எப்படி வாழுகிறது, என்ன செய்கிறது, 2 புள்ளையா பைத்த 3 புள்ளையா பைத்த இனி பிரிஞ்சுதான் அதுக்காண்டி வாழ்றாங்க. பார்க்கிறோமா இல்லையா? அப்படி என்ன செய்யற ஊர் உலகத்துக்கு நம்மளை பிரிஞ்சா என்ன சொல்லுவான், நம்மளோட அந்தஸ்து என்ன, நாம ஒரு பிரின்சிபல், நாம ஒரு டாக்டர், நாம ஒரு மௌலவிய, 2 பேரும் பிரிஞ்சிட்டு போனோம்டா ஊர் உலகம் அதை இதை கதைக்குமே எங்கிறதுக்காக நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க குடும்பத்தோட. பார்க்கிறோமா இல்லையா? அப்படி நிறைய சொல்லுவாங்க. என்ன செய்யற, அவனோட குடும்ப வாழ்க்கையை கேட்கும்போது இப்படி இப்படி இருக்குது. அப்போ என்ன உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி பிரியலாமே, எப்படி அங்கே பிரிகிறது, 2 பிள்ளையா போய்த்து 3 பிள்ளையா போய்த்து பிள்ளைகள எதிர்காரம் வேணும் அப்படி கதைக்கிறத பார்க்குறோமா இல்லையா? 2 பேரும் தங்களுடைய வாசைகளை தங்களுடைய கட்டுப்படுத்தி கொண்டு தங்களுடைய சந்தோஷங்களை இழந்து பிள்ளைகளுக்காக வேண்டியும் ஊர் உலகத்துக்காக வேண்டியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா இல்லையா? நிறைய பேரை நீங்க பாருங்க, வெளியில என்ன செய்வான், பைக்கில் ஏற்றிக்கிட்டு பொஞ்சாதியை போவான். ஆனா என்ன நடக்குது, வெளியில தான் கனவு மனை மாதிரி காட்டிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போனா நாயும் கரிச்சட்டியும் தான் இருக்கா இல்லையா? நாய் ஒரு கரிச்சட்டியை கண்டா எப்படி போட்டு உருட்டும், அது மாதிரி தான் நாயும் கரிச்சட்டியோட மோசமா இருக்கான் பொஞ்சாதி புருஷன். அப்ப எங்க இதெல்லாம் புள்ள பார்க்குதா இல்லையா? உங்களுடைய புள்ளை பார்க்கிறது உங்களுடைய ஆண் குழந்தைகள் அல்லாஹ் அப்படிதான் பிணப்ப வச்சிருக்கிறான். எப்படி வைத்திருக்கிறான்னு தெரியுமா? ஆண் குழந்தைகள் அதிகமாக தாயோட பாசமா இருப்பாங்க, பெண் குழந்தைகள் அதிகமாக யாரோட பாசமா இருப்பாங்க, வாப்பாவோட பாசமா இருப்பாங்க. இதெல்லாம் ஏற்படுத்திருக்கான். இப்படிதான் அது இருக்கிறது. ஆனா நீங்க உங்களோட ஆண் குழந்தைகள் பார்க்கிறாங்க உமாவை நீங்க போட்டு படுத்துற கூட்டத்தை பார்க்கிறார்கள். உங்களுடைய பெண் குழந்தைகள் பார்க்கிறது வாப்பாவோடு நீங்க நடந்து கொள்கிற அசிங்கங்களை பார்த்து விட்டு 2 பேர்களையும் மீதும் அந்த பிள்ளைகள் வெறுத்து தேவையில்லாத விடயங்களை செய்து கொள்வதை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப எங்க மரியாதை இருக்க போகிறது? வாப்பாவுக்குரிய மரியாதை வீட்டில் இல்லை, நீங்கள் அப்படி நடக்கவில்லையே. உமாவுக்குரிய மரியாதை வீட்டில் இல்லை, ஏன் நடக்கலையே? பிள்ளைகளுக்கு முன்னால ஆளுக்கால் சண்டை பிடிக்கிறீங்க, ஆளுக்கால் எதிராக பேசுறீங்க, அந்த பிள்ளை அப்படியே புலவனது. அதுவும் கல்யாணம் முடிச்சு அதைத்தான் செய்யுது, கொப்பி பேசதான் நடக்கும். வாப்பா இப்படித்தான் நடந்தான், இப்படிதான் நான் நடக்கணும் பார்க்கறானா இல்லையா? அப்ப இந்த மாதிரி என்ன செய்ய, நாங்கள் இதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, எந்த அளவுக்கு ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி ஏன்னு சொன்னா சின்ன பிள்ளை, ஆயிஷா நாயகி மிச்சம் சின்ன பிள்ளையெல்லாம் ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிச்சாங்க. ஒன்றுமே விவரம் இல்லாத வயசு, விவரம் இல்லாத வயசுண்டா ஒரு சின்ன பிள்ளையோட புத்தியெல்லாம் இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சுனன் அபூதாவுதுல வரக்கூடிய 2580வது ஹதீஸ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவ ஒரு பயணத்தில் இருந்தா. இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னு தெரியுமா,
நானும் ரசூலுல்லாவும் ஆளுக்கால் ஓட்ட போட்டி வைத்துக் கொண்டோம். ஃபசாபக்துஹு, ஓட்ட போட்டி வைத்து ரசூலுல்லாவை நான் ஒரு ஓட்ட போட்டியில் முந்தி விட்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு, நான் உங்களை முந்திட்டேன்னு சொன்னேன். என்ன செய்யறது, அல்ல நீ நல்ல பலசாலி, நீ என்னோட எக்டிவானால், நீ சின்ன பிள்ளை, நான் பெரிய ஆள் தானப்பா, உனக்கு முடியும் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. திரும்ப இன்னொரு டைம்ல என்ன செய்யுது, ஒரு ஓட்ட போட்டி இப்படி செய்தோம். எனக்கு வயிறெல்லாம் வச்சு கொஞ்சம் உடம்பு கூடிட்டு ஆயிஷா நாய் சொல்றாங்க, எனக்கு ஓட்ட போட்டியில முந்த முடியாம போய்த்திருச்சு. அப்ப எனக்கு வெக்கம், ரசூலுல்லாஹ் பார்க்கிறேன், அது ஒன்றும் இல்லம்மா, அது அண்டு நீ வந்துட்டு போனா இன்றைக்கு நான் வந்துட்டு போனேன், அது ரெண்டு சமந்தான், விடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி என்னை சமாளிச்சுட்டு போனாங்க என்பதை அந்த விளையாட்டில் கூட இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி ஆயிஷா நாய் சொல்றாங்க. ஆயிஷா நாய் பாருங்க, அது சின்ன பிள்ளைங்கிறதால என்ன நிலையில நடந்திருக்குன்னு தெரியுமா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க எப்படின்னு கேட்டா, அதாவது அபூதாவுதுல வரக்கூடிய 4934வது ஹதீஸ். அவ என்ன செய்யறான்னு தெரியுமா? ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க, அதாவது சின்ன சின்ன பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தடை கிடையாது. அப்ப சின்ன சின்ன பொம்மையெல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அப்படி ஒரு கூடாரத்துக்குள்ள இருந்து ஒளிச்சு தான் விளையாடிக்கிட்டு இருக்கிறா. அப்ப ஒரு காத்தொண்டு அடிச்சிச்சு, அடிச்ச உடனே அவ விளையாட்டு பொருள் எல்லாம் அப்படியே வெளியாயிட்டு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்னப்பா அது, இதெல்லாம் என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க, அந்த பொம்மை குட்டியெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அப்படியா, அது என்ன இது, அது குதிரைங்கிறாங்க, இது குதிரை, அதுவும் என்ற விளையாட்டு பொருள் தான். அப்ப அந்த குதிரையில என்னப்பா, ரெண்டு சிறகு இருக்கிற மாதிரி இருக்கு அந்த குதிரை, அப்படி செஞ்சிருக்காய்? ஆமா சிறகு, அது பறக்கும் அந்த குதிரை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அப்ப குதிரைக்கு சிறகு வைத்து சிறகு பறக்குமா, அது இப்படி நடக்குமா, குதிரை செய்யுமா? அப்ப அவங்க கேட்கிறாங்க எப்படின்னு கேட்டா, சுலைமான் நபிக்கு அல்லாஹ் தஆலா குதிரையை கொடுத்தானே, பல இறக்கைகள் இருந்துச்சு அந்த குதிரைக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா நீங்க சொல்லியிருக்கிறீங்களே என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கடவாய் பல்லுகள் தெரிகிற அளவுக்கு என்ன செய்றாங்க, சிரிச்சு மகிழுகிறார்கள். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்பம், அப்ப விளையாட்டுகள்ல கூட கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய இன்ப துன்பங்கள்ல என்ன செய்யறது, பங்கெடுத்திருக்கிறாங்க. எல்லா விவகாரங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கெடுத்தார்கள் என்ற செய்தியை இந்த ஹதீசுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்படி தங்களுடைய மனைவிமார்களோடு மிக நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்ற விடயத்தை இந்த ஹதீசுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். அதுபோக சகோதரர்களே, கணவன் மனைவி கிடையிலே கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, கணவனுக்கு சிலது பிடிக்காதுன்னு சொன்னா அது மார்க்கத்துக்கு முரண் இல்லைன்னா அதை நாம செய்யக்கூடாது. மனைவிக்கு இது பிடிக்காதுன்னு சொன்னா என்ன செய்யணும், அதை நாம செய்யக்கூடாது. அது விட்டு கொடுப்போடு ரெண்டு பேரும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்றாங்க. கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும், சில கட்டத்தில் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துடும். ரெண்டு பேரும் கதைச்சா சண்டை வளர்ந்து கொண்டு தான் போகும். ரெண்டு கை இப்படி அடிச்சா தான் சத்தம் வரும், ஒரு கை அடிச்சா சத்தம் வருமா? அவ கொஞ்சம் கோவமா கழிச்சா உடனே நாம விட்டு கொடுக்க வேண்டியது, நாம கொஞ்சம் கோவமா கழிச்சா அவ என்ன செய்யணும், அதை அவ விட்டு கொடுக்கணும். அவ அப்படி சந்தர்ப்பம் இரண்டு பேர்களும் சமாளிச்சா தான் குடும்ப வாழ்க்கை நீடிக்கும், இல்லாட்டி நீடிக்காது. ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, பெண்கள் வளைவான கோணத்திலே படைக்கப்பட்டவர்கள், விலா எலும்பிலே படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இப்படியான குணங்கள் தான் இருக்கும். நீ உடனடியாக அதை திருத்த போனால் அந்த எலும்பை நீ உடைத்து விடுவாய், கோணலை. அதுபோன்று பெண்களை இப்படி திருத்த போனால் என்ன செய்து விடுவாய், இப்படி ஆகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சொன்னாங்களாம், வல்லாஹி இன்னி லஅலமு இதா குன்தி அன்னி ராதியதன். எனக்கு தெரியும்ங்கறாங்க ரசூலுல்லாஹ் மனைவியை பார்த்து, நீ எப்ப என்ன கோவிச்சு கொண்டிருப்பா, நீ எப்ப என்னோட இன்பமா இருப்பா, அன்பா இருப்பா, என்னை பொருந்தி இருப்பா என்று எனக்கு தெரியும் என்று சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அவ மாறி கேட்கிறா, மின் ஐன தாரிஃபு தாலிக, இதை எப்படி நீங்க அறிஞ்சு கொண்டீங்க? நான் உங்கள கோபமா இருக்கிறேன், நான் உங்கள இரும்பமா இருக்கிறேன், உங்களை விரும்புறேங்கிறத நீங்க எப்படி அறிஞ்சு கொண்டீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க தெரியுமா, நீ கோபமாக இருந்தால் பேசும்போது எப்படி பேசுவான்னு தெரியுமா, இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியம் சொல்லுவாய், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பின் மீது சத்தியம் என்று பேசுவாய். என் மீது இரக்கமாக இருந்தால், என் மீது அன்பு வைத்திருந்தால் எப்படி பேசுவான்னு தெரியுமா, முகமது நபியுடைய இறைவன் மீது சத்தியம் என்று இப்படி பேசுவாய்.
அப்ப அதை வச்சு நான் விளங்கிக் கொள்ளுகிறேன், என் மீது நீ கோபமாக இருக்கிறாய். அந்த சந்தர்ப்பங்களில் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை டார்ச்சர் பண்ணவே மாட்டேன். அதே மாதிரி நீ இன்பமாக இருக்கிறாய் என்பதை எப்படி நான் புரிந்து கொள்வேன் என்றால், நீ என்னுடைய பெயரை சொல்லி ரப்பை என்ன செய்வாய், அழைப்பாய். இப்படி அழைக்கின்ற போது என் மீது நீ விருப்பமாக இருக்கிறாய் என்ற செய்தியை நான் அறிந்து கொள்வேன் என்ற இந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இந்த ஹதீஸ் புகாரியிலே 5228வது ஹதீஸாக வருகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் யோசிக்கணுமா இல்லையா? தங்களுடைய மனைவிமார்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி மனைவிமார்களோடு நாங்கள் இருந்து கொள்ளுகிறோம் என்ற செய்தியெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன செய்றாங்க, ஒருக்கா வாராங்க. யார் வராங்க? ரசூலுல்லாஹ் ஒரு மனைவியுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் 5225வது ஹதீஸாக பதிவாகிருக்கிறது. ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மனைவிமார் தானே, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டில் ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. அப்படி நேரம் அடிப்படையில் போட்டு டைம் டேபிளில் போட்டு அப்படி இருக்கிறாங்க. இருக்கக்குள்ள ஒரு மனைவியுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அந்த மனைவி வேறொரு ஹதீஸில், அதாவது அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸில் அந்த மனைவி யார வீட்டில் இருக்காங்கன்னு வருகுதுன்னு கேட்டால் அது ஆயிஷா நாயுடைய வீடுன்னு வருகிறது. அப்போ இன்னொரு மனைவி என்ன செய்கிறா, அந்த மனைவி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நாளையில் வேற ஆயிஷா நாயிட்ட இருக்கும்போது ஒரு உணவு ஒன்றை செய்கிறா, ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான உணவு. உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் அந்த மனைவி என்ன செய்கிறான்னு தெரியுமா, உடனடியாக அந்த சாப்பாட்டை கொடுத்து ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுவா. அனுப்பிட்ட உடனே அங்கே என்ன நடக்குது, சாப்பாடு இவர் கொண்டு வந்தான் காரணம். அது யார் அந்த ஹதீஸில் வருகிறது, அது உம்மு சலமான்னு வருகிறது. சாப்பாடை கொண்டு வந்த உடனே ரசூலுல்லாஹ் அங்கே இருக்கிறாங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வளைச்சி இருக்கிறாங்க. இருக்கும்போது உடனடியாக ஆயிஷா நாய் வந்தாங்க. வந்து என்ன செய்றாங்க தெரியுமா, அந்த வேலைக்காரன்ட்ட உடனடியாக அந்த சாப்பாட்டை வேண்டி ரசூலுல்லாஹ்க்கு முன்னிலையில் ஆக்களுக்கு முன்னிலையில் போட்டு உடைச்சி அப்படியே எறிஞ்சு விட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கவுன்சிலிங் பண்ணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கோவப்படலை. ரசூல் மனைவி மத்தாக்களுக்கு நான் சஹாபாக்களுக்கு என்னடா இது, ரசூலுல்லாஹ் வீட்டில் இப்படி நடக்குது, ரசூலுல்லாஹ் மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டாங்களே என்று இப்படி அவங்க நினைக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறது. ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் உம்மா இருக்காவ ஆயிஷா ரொம்ப ரோஷக்காரி. அப்படி கவுன்சிலிங் பண்ணிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. உங்கள் உம்மா ரொம்ப ரோஷக்காரி, அவள் விரும்ப மாட்டா இதெல்லாம், அவகிட்ட இருந்து அவக்கு மட்டும்தான் சொந்தம் சொல்லிக்குவா. அதனால என்ன செய்ய, இப்படி சாப்பாடு அனுப்பது விருப்பம் இல்லை, அதனால கோவப்பட்டு ஏன் அவள் அனுப்பணும், அந்த மாதிரி கோவப்பட்டு இப்படி நடந்து கொண்டான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அப்படி ஒரு இதை சொல்லிவிட்டு உடனடியாக குசினிக்க போறாங்க. குசினிக்க போய் என்ன செய்றாங்க தெரியுமா, அங்க ஒரு பிளேட்டை எடுத்துட்டு வந்து, சாப்பாடு தட்டை எடுத்து வந்து இதை கொண்டு உம்மு சலமா கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அந்த வேலைக்காரன் சொல்லி என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பிடுறாங்க. அங்க ஒரு கொடுக்கப்படுகிறது. இப்ப நாங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய வீட்டில் நம்முடைய சொந்தக்காரர்கள் வந்திருக்கும் போது, நம்முடைய வீட்டில் இப்படி நம்முடைய நண்பர்கள் வந்திருக்கும் போது இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடந்தால் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான நிலைப்பாடு நமக்கு இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு கிடுதி கலங்கும். ஒன்று ஒன்று மரணம், சாவு தான், மௌத்து தான், அன்றைக்கே மரணம் தான். அது என்ன செய்யும், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் வந்துக்கிட்டு உங்களுடைய மனைவியை என்ன செய்கிறதாக இருந்தால் தண்டிக்கிறதாக இருந்தால் 4 சுவருக்குலாம் தண்டிக்கணும். அது ஆக்களுக்கு எல்லாம் வச்சு முன்னுக்கு வச்சு தண்டிக்க முடியாது. இப்படி சொல்லுது. அன்றைக்கு வீட்டில் மாமியார் இருக்க இயலாது, மச்சினை இருக்க இயலாது, தம்பி இருக்க, எல்லாருமே ஓடணும். இவருக்கு போடுற சத்தம், இவர் காட்டுற கூத்து பார்க்குறோமா இல்லையா? அப்போ இப்படி கேவலப்படுத்துகிறோமா இல்லையா? இப்போ ரசூலுல்லாஹ் எவ்வளோ பெரிய உயர்ந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து சும்மா சாதாரண அந்தஸ்தா, நபி என்கின்ற அந்தஸ்து, அதையும் தாண்டி ஜனாதிபதி என்கின்ற அந்தஸ்து, அதையும் தாண்டி நபி என்கிற அந்தஸ்து. அந்த அப்படிப்பட்ட அந்தஸ்துகளை உலக வடிவத்திலேயும் மறுமை வடிவத்திலேயும் 2 வடிவத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மனைவி அப்படி நடந்து கொண்ட போது ரசூலுல்லாஹ் அதை புரிந்து கொண்டு இன்னும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி என்ன செய்கிறார்கள் என்றால் நமக்கு இதை விளங்கப்படுத்துகிறார்கள். அதுபோக சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா, நீங்க உங்களுடைய மனைவியோடு எப்படி நடந்து கொள்ளணும். கால ஒரு பெண் ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, யார ரசூலுல்லாஹ், எங்களுடைய மனைவிமாருக்கு நாங்க என்ன செய்யணும், என்ன எப்படி நடந்து கொள்ளணும் என்று கேட்ட உடனே, துத்இமுஹா இதா தஇம்த, நீ சாப்பிட்டால் அவளுக்கும் சாப்பிட கொடு. நாம் என்ன செய்வோம், 1000 தரம் டீயை குடிச்சிடுவோம் கடை வழியே போற வார இடத்தையெல்லாம். ஊட்ட பிளேண்டி தண்ணிக்கும் வசதி இருக்காது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆடு மாடு சாப்பிட்றோமா எல்லா இடத்தையும் சாப்பிட்டே இருப்போம், அவங்க சும்மா இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி தக்ஸூஹா, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் உடை உடுத்தால் உங்களுடைய மனைவிக்கும் உடை உடுக்க கொடுங்கள்.
வலா ததரிபில் வஜிஹ, அவளுக்கு முகத்தில் அடிக்க வேண்டாம். அவளை நீங்கள் வீட்டிலே அன்றி தண்டிக்க வேண்டாம், வீட்டிலே அன்றி வெறுக்க வேண்டாம். நாம் என்ன செய்ய வேண்டாம், நமக்கு கொஞ்சம் பிரச்சனைண்டா அது எத்தனை பேர் இருந்தாலும் வெறுத்துக்கிட்டு தான் காட்டுவோம். அப்படி இருக்கக்கூடாது. அவைக்கு பிரச்சனை, சரி வீட்டை ஒரு விசிட்டேஜ் வந்துட்டாரு, மத்தாக்கள் வந்துட்டாரு, அவங்கள்ட்ட அதை காட்டிக்கிட்டு இருக்கிறது என்ன செய்யணும்? நமக்கு அவைக்குள்ள உள்ள பிரச்சனை அவடத்துக்கு அவங்கள்ட்ட காட்டிட்டு இருக்க. நம்ம நடந்து கொள்ற விதத்தில் ஏண்டா இங்கே வந்தமுன்னு யோசிக்கான். வந்தவன் வராமையே விட்டுருக்கலாமே, இது என்ன ஒரு சனியனுக்கு வந்து மாட்டிக்கிட்டேன் நாம அப்படின்னு நினைச்சுக்கிறான். யோசிக்கிற அளவுக்கு இருக்குதா இல்லையா? அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்ன செய்யறது, நீங்க அப்படி நடந்து கொள்ள கூடாது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தருகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் மனைவி உடைய இந்த விடயங்களை நாங்கள் என்ன செய்யணும், இவ்வளவுக்கு இந்த அன்பை இந்த பாசத்தை நாங்கள் வளர்த்து கொண்டால், இப்படி நடந்து கொண்டால் எங்களுக்கு இடையில என்ன செய்யாது, குழப்பங்கள் வராது. மனுஷன் என்ற வகையில் குழப்பம் வராமல் இருக்காது. குழப்பம் வருமா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இடையிலே குழப்பம் வந்துருச்சு. வந்த டைமில் என்ன குழப்பம், வேற வேற குழப்பம் கிடையாது. சில இதுகளில் வந்த போது ரசூலுல்லாஹ் பொறுமையாக இருந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்றுமே செய்யலை, பொறுமையை அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லா மனைவிமாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்வை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கண்டு ரசூலுல்லாஹ் சிரிச்சு சும்மாவே இருந்தாங்க. எந்த அளவுக்குண்டா ரசூலுல்லாஹ் அந்த மனைவிமாருடைய வாப்பாமாரெல்லாம் வந்து ஒவ்வொரு தங்கட பிள்ளைகளை பிடிச்சி அடிச்சாங்கன்னு வருகிறது. ஆயிஷா நாயை பிடிச்சிக்கிட்டாங்க, அபூபக்கர் ரலி, ஹப்ஸா நாயை பிடிச்சிட்டாங்க, உமர் ரலி எல்லாம் அவங்க பிடிச்சி என்ன செய்றாங்க, என்ன நீ இப்படி நடந்துக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய இப்படி நடந்து கொண்டாய், இப்படி எல்லாம் கேட்கிற அளவு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ஸாம் எடுக்கல. அப்ப ஆயிஷா நாயை அப்ப அபூபக்கர் அவங்க பிடிச்சி அடிக்க போகும்போது ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறாங்க. ஆயிஷா நாயை ஹப்ஸாவை ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறாங்க. அப்ப அந்த சம்பவங்களை அவங்க அழகா நமக்கு சொல்றாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் என்ன செய்யல, பெண்களுக்கு கை நீட்டவில்லை என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, நாங்கள் யோசிக்கணும் இல்லையா? நம்மட மகளை ஒருவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து அவன் போட்டு கொடுமைப்படுத்தினா நமக்கு தாங்க இயலுமா? அது மாதிரி தான் நம்மட மனைவி இன்னொருவனுக்கு மகளா இல்லையா, இன்னொருவன் தங்கச்சா இல்லையா, அப்படித்தானே யோசிக்கணுமா இல்லையா? நாம அப்ப இது மாதிரி தான் நம்மட தங்கச்சிக்கு ஒருவன் மாம்சாங்காரம் அப்படி செஞ்சா நமக்கு தாங்க இல்லாம இருக்கு. அப்ப இதை நாங்கள் யோசிக்கணும். இதை யோசிச்சு நாங்கள் செயல்படுத்த வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கணவன் மனைவி இந்த வாழ்க்கையை கூடுதலாக எது உடைக்கும் என்றால் சந்தேக உணர்வு. நமக்கு இடையில என்ன செய்யக்கூடாது, சந்தேக உணர்வு வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு சஹாபி வாரார், யார் ரசூலுல்லாஹ், நானும் நல்ல வெள்ள என்ற மனைவியும் வெள்ள, ஆனா எனக்கு பிறந்த பிள்ளைகளை பார்த்தா ஒரு ஜாதி கருப்பா இருக்குது. அது எப்படி வாரது? நாங்க நல்ல வெள்ள வெள்ளன்றில் இருக்குமே, கருத்து புள்ள பிறந்திருக்க. ரசூலுல்லாஹ் ஆன்சர் பண்ணாம கேட்குறாங்க, உனக்கு ஒட்டகங்களோடு தொடர்பு இருக்காப்பான்னு கேட்குறாங்க. ஆமா, என்னென்ன கலர் ஒட்டகம் இருக்கு, சிவப்பு இருக்குது, சாம்ப கலர் இருக்கு, எல்லாம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அது எப்படி சிகப்பு ஒட்டகம் தான் அதிகமாக இருக்குது, அந்த சிகப்பு ஒட்டகத்துக்குள்ள எப்படி இதுக்குள்ள ஒரு சாம்பல் கலர் நிறமுடைய ஒரு ஒட்டகம் வந்துச்சு? அப்ப அவர் சொல்றாரு, என்ன காரணம் தெரியுமா, எங்கேயாவது ஒரு பரம்பரையில் அப்படி ஒன்று இருந்திருக்கும், அது இங்க தாக்கணிச்சிருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது மாதிரி யோசிச்சுட்டு போவேன். உண்ட மனைவியில உண்ட குடும்பத்தில் மனைவியில குடும்பத்தில் யாருனாலும் கருப்பா இருந்திருப்பான். நீ வெள்ளங்கிறதுக்கான வெள்ள புள்ள புறக்கணுங்கிறது இல்லை, நீ கருப்புங்கிறதுக்கான கருப்பு புள்ள புறக்கணுங்கிறது இல்லை. அது அல்லாஹ் ஏற்படுத்துறது, அது அவ்வளவுதான். வெள்ளையா படைக்கிறது கருப்பா படைக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை. நாம ரெண்டு பேரும் காகத்தோடு மோசி பாரிப்போம், நம்மளோட புறக்கிற புள்ள கட்டும் வெள்ளையா இருக்கும், சிவல நிறையமா இருக்கும். இதுக்கான சந்தேகப்படலாமா? அதிகமான கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, சந்தேகம் உணர்கிறது. சந்தேகம் வந்து குடும்ப வாழ்க்கை தொலைஞ்சி விடுகிறது. நாம என்ன செய்யணும், தேவையில்லாத விஷயங்கள் சந்தேகம், நாம அவள்ல பட்டா அவள் நம்மள பட்டா ரெண்டு நிலைக்காது, இது தொடர்ச்சியாக பிரச்சனை ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஷைத்தானுக்கு எது எங்க நுழைவான் என்றால் கணவன் மனைவிகளுக்கு இடையிலே பிரச்சனையை உண்டு பண்ணுவது அவன் ரொம்ப கட்டிக்காரன். ஷைத்தான் எல்லா கூட்டாளிமாரையும் கூப்பிடணும், தந்த மாணவர்கள் தன்னுடைய குட்டி ஷைத்தான்களை எல்லாம் கூப்பிடுவானா, நீ என்ன செஞ்சா நீ என்ன செஞ்சான்னு எல்லாம் செஞ்ச உடனே என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஆக்களும் நான் அது செஞ்சேன் இது செஞ்சான், இது என்ன பெரிய வேலை செஞ்சுட்டாயின்னு சேர்க்குப்பானா. கடைசியா ஒரு மாதிரி, நீ எஞ்சி வாப்பா, நீ என்ன செஞ்சாய், நான் ரெண்டு கணவன் மனைவியை பிரித்து விட்டேன், வா 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 பக்கத்துல வா, நீ தான் ஒழுங்கான ஆள், நல்ல வேலை பார்த்துட்டாய், இனி துளைஞ்சிரு, இனி முடிஞ்சு கதை. அப்ப அந்த மாதிரி என்ன செய்கிறான், ஷைத்தான் பிளான் பண்ணுகிறான், நம்முடைய குடும்ப வாழ்க்கை துளைக்கிறதுக்கு முயற்சிக்கிறான். நம்ம கல்யாணம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, கல்யாணத்தில் நுழைந்து கொண்டால் மார்க்கத்தில் அறவாசை பூர்த்திப்படுத்திக் கொண்டீர்கள், உங்களுடைய அசிங்கங்கள் ஒழுக்கீனமான செயல்பாடுகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? அப்ப ஷைத்தான் அதை இல்லாம ஆக்குனா நம்மளை வழிகெடுக்கிறது லேசாகும். அதனால குடும்பம் கணவன் மனைவி என்கிற அந்த வாழ்க்கையை பிரிப்பதற்கு ரொம்ப முயற்சிக்கிறான். அடுத்தது என்னன்னு தெரியுமா,
இன்னும் அதிகமான பிரச்சனை என்னத்தில் வருதுண்டா, புள்ள இல்லாட்டி வந்துடும். என்ன கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆகிட்டு புள்ள பிறக்கலண்டா ஒரு பிரச்சனை. அது என்ன உன்னோட எப்படி வாழ்றது? இவர் சொல்லுவார், புள்ள இல்லையா உனக்கு அப்படி இப்படிம்பாரு. ஏன் புள்ள அவளில் தான் இல்லைங்கிறது நீ எப்படி தீர்மானிச்சாய்? ஒன்றுல இருந்தா காரணம், ஒன்றுல இருந்தா என்ன செய்கிறது? அல்லாஹ் தஆலா 2 பேர்லையும் வச்சிருக்காங்க. அதை என்ன செய்கிறது? ஆம்பளைக்கு மட்டும் அது ஆம்பளையில மட்டும்தான் புள்ள வரும், பொம்பளையில மட்டும்தான் புள்ள இல்லாம அப்படிங்கிறது கிடையாது. அல்லாஹ் தஆலா 2லையும் என்ன செய்வான்? சில நேரம் கல்யாணங்கள் ஒவ்வாமையெல்லாம் இருக்கிறது. எப்படி இப்போ ஒரு இடத்துல பார்த்தா என்ன செஞ்சுன்னா கடுமையான பிரச்சனை, கணவன் மனைவி கிடையில 2 பேருக்கும் புள்ள இல்லைன்னு பிரச்சனை. 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா பிரிஞ்சு வேற கல்யாணம் முடிக்கிறாங்க. 2 பேருக்கும் குழந்தைகள் இருக்கிறது. அது ஒவ்வாமை இருக்கும். சில நேரம் என்ன செய்யும்? கல்யாணம் அதாவது இவர்ல பிரச்சனை இருக்கும், அவையில ஒழுங்கா இருக்கும், அல்லது அவையில பிரச்சனை இருக்கும், இவர்ல ஒழுங்கா இருக்கும். அதிகமாக என்ன செய்யறாங்க நம்ம ஆண்கள் அந்த பிள்ளை இல்லாத பிரச்சனையை பெண்களுக்கே சாடி விடுறது. இஸ்லாம் அப்படி சொல்லல. இன்னும் பிள்ளைய நீங்க தந்தா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. புள்ள இல்லைங்கிறதுக்காக வேண்டி நீங்க வாழ்க்கையை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புள்ள உங்களுக்கு கிடைக்கும் தான் நீங்க கல்யாணம் முடிச்சீங்களா? அதுக்காக செஞ்சீங்க. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? பிள்ளைய தரது எந்த கையில் இருக்கிறது? ஆண்கள் ஒரு சில மனிதர்களுக்கு ஆண் குழந்தைகளை மட்டும்தான் கொடுப்பேன், சில ஆக்களுக்கு பெண் குழந்தைகளை மட்டும்தான் கொடுப்பேன், சில ஆக்களுக்கு 2ஐயும் சேர்த்து கொடுப்பேன், ஆணும் பெண்ணும், சில ஆக்களுக்கு ஒன்றும் இல்லை. அது அல்லாத வேலையே இல்லையா? அது நாம என் கையில் எடுப்பான். அது இதுக்காக நம்ம சண்டை பிடிக்க இயலுமா? 2 பேரும் சந்தோஷமா நிம்மதியாக இருக்க வேண்டியவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த பிள்ளை இல்லைங்கிறதுக்காக வேண்டி சண்டை பிடிச்சி மாளுவதை பார்க்கிறோமா இல்லையா? இப்படி நாம முடிவெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் தந்தா அல்ஹம்துலில்லாஹ் பொருந்திக் கொள்ளுங்க, அல்லாஹ் தராட்டியும் அதை பொருந்திக் கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு அது, அதை நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை. ஆனா உங்களுக்கு வைத்தியங்கள் செய்ய இயலுமாக இருந்தால் அதற்கு நீங்க முயற்சித்து செய்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அது இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன முயற்சி செஞ்சும் உங்களுக்கு தரலண்டா அல்லாஹ் இப்படித்தான் நமக்கு எழுதியிருக்கின்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய சில பண்புகள் இருக்கிறா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு சொர்க்கவாதி பொம்பளையை பற்றி சொல்லும் போது இந்த ஹதீஸை ஷுஐபுல் அர்னாவுத் அவர்கள் சஹீஹ் என்று சொல்லுகிறார்கள். இப்னு ஹிப்பானிலே வரக்கூடிய செய்தி 4163. எப்படி சொல்றாங்க? ஒரு பெண் 5 வக்து தொழுகையையும் பேணி தொழுந்து ஒசாமத் ஷஹ்ரஹா ரமலானுடைய நோன்பை அவள் பிடித்து தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கணவனுக்கு வழிபட்டு விட்டால், கணவனுக்கு வழிபட்டு நடந்து கொண்டால் அந்த பெண் என்ன செய்வாள் என்று தெரியுமா? அதாவது சுவர்க்கத்துடைய வாசல்களில் எந்த வாசலில் வேண்டுமானாலும் நுழையலாம். அப்ப என்ன கண்டிஷன் பாருங்க? 5 வக்து தொழுகையை பேணணும், ரமலான் நோன்பை பேணணும், அதே மாதிரி தன்னுடைய அபத்த மரியாதையை வச்சுக் கொள்ளணும், பாதுகாப்பா கணவனுக்கு வழிபடணும். சிலாக்கள் தொழுவாங்க, கணவனுக்கு வழிபட மாட்டாங்க. சிலாக்கள் நோன்பு பிடிப்பாங்க, தொழுவாங்க, கணவனுக்கு வழிபட மாட்டாங்க. சிலாக்கள் கணவனுக்கு வழிபடுவாங்க, தொழுகையும் இல்லை நோன்பும் இல்லை. அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் எல்லாமே சேர்ந்து செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, ஏனது கணவனுக்கு வழிபடுவதை இஸ்லாம் கண்டிப்பாக சொல்லுகிறது. குடும்பத்துடைய பொறுப்பை தலைமைத்துவத்தை அல்லாஹு தஆலா யாரு? கணவனுக்கு தான் கொடுத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா பிமா ஃபல்லல்லாஹு பஅதஹும் அலா பஅத் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஏன் ஆண்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் என்றால் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான். சிலர்களை விட சிலர்களை அல்லாஹ் உயர்த்தி படைத்திருக்கிறான், சிறப்பாக படைத்திருக்கிறான். ஆண்களுக்கு உதாரணம், ஆண்கள் அதிகாரம் உடையவர்கள், அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஒரு பொம்பளைக்கு முன்னால 2 கள்ளம் வந்து நின்றா சரி. அப்ப அப்படி சில பிரச்சனைகளுக்கு முன்னுக்காக வேண்டியது யாரு? பொம்பளை முன்னுக்காக முடியாது, ஆம்பளை தான் போகணும். அப்போ ஒரு தலைவன் தான் ஒரு விஷயத்துக்கு என்ன செய்யணும்? அந்த அப்படியான பிரச்சனை. அதே போல எவனுக்கு செலவழிக்கிற அதிகாரம் இருக்கிறதோ அவன் தான் குடும்பத்து. ஆகவே பெண்கள் உழைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பெண்கள் உழைக்கணுமா? பெண்கள் அப்படி செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனா நாம என்ன செஞ்சிருக்கோம்? நாம சோம்பறிகளா போய்தமே. அப்ப இந்த மாதிரி போகுது. ஆகவே சகோதரர்கள், இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோக மனைவி என்ன யோசிக்கணும்? நான் ஒரு மனைவியாக இருப்பவர் டாக்டராக இருந்தாலும் சரிதான், இன்ஜினியராக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பட்டப்படிப்பெல்லாம் முடிச்சிருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய அதிகாரம் உடையவராக இருந்தாலும் சரிதான், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? கணவனை ஒரு டாக்டர் பொம்பளை ஒரு வெள்ளா மாட்டவனை கல்யாணம் முடிச்சிருக்கா, ஒரு ஓடாவியை கல்யாணம் முடிச்சிருக்கா, ஒரு பிளம்பரை கல்யாணம் முடிச்சிருக்கா. நான் ஒரு டாக்டர், நான் உணவு கட்டுப்பட மாட்டேன்னு சொல்ல இயலாது. கணவன் என்ற வகையில் நீ கட்டுப்படுத்த ஆகணும். அதுக்கு எப்ப நீ சாய்ஸ் பண்ணிருக்கணும்? கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே இஸ்லாம் உன்னை பார்க்க சொல்லுது, அதை நீ பார்த்திருக்கணும். கல்யாணம் முடிச்சு நீ மனைவி என்ற தோரணையில் வந்து விட்டால் அவன் கால் முடமா இருந்தாலும் கை முடமா இருந்தாலும் என்ன செஞ்சாலும் நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். இது அல்லாஹ் தஆலா இப்படித்தான் உனக்கு வைத்திருக்கிறான். சொர்க்கம் வேண்டுமானாக இருந்தால் என்ன செய்யணும்? இதை நாம இப்படி பேணிக்கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு பாருங்க. அதாவது ரசூலுல்லாஹ்விடத்தில் சில மனிதர்கள் வந்து, யார் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கும்போது, சஹாபாக்கள் இருக்கும்போது, ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கும்போது என்ன செய்கிறது? ஒரு இது வருகிறது,
ஒரு மரம் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது, இது சுஜூது செஞ்சது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஹதீஸில் சில இதுகளில் பிரச்சனை இருக்கிறது. ஆகவே அந்த இப்படி செஞ்ச உடனே சில ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா, அதாவது வேறு ஊர்லலாம் போய் பார்க்குறாங்க, அங்கே உள்ள தலைவருக்கு அங்கே உள்ள மக்கள் எல்லாம் சுஜூது செய்கிறாங்க. அப்படி சுஜூது செஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா, ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் இப்படி நடக்குது, சுஜூது செய்ய ரொம்ப தகுதியானால் நீங்கள் இல்லவா, உங்களுக்கு சுஜூது செய்ய போகிறோம் வாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி ஒருவனுக்கு சுஜூது செய்ய முடியாது, ரப்பை மட்டுமே வணங்குங்கள், உங்களுடைய சகோதரனாக என்னை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இப்படி கண்ணியப்படுத்து அதை செய்யுங்கள், இதெல்லாம் செய்ய முடியாது. ஒரு மனிதனுக்கு சுஜூது செய்யலாம் என்றிருந்தால் கணவன் கணவனுக்கு மனைவி சுஜூது செய்யும்படி நான் பணித்திருப்பேன். ஏன் இப்படி நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப சுஜூது செய்ய முடியாது. அப்ப மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை ஒரு கணவன் சொல்லக்கூடாது அப்படி என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சொல்றாங்க, ஒரு மலையை தூக்கி நகர்த்த சொன்னாலும் அந்த பெண்மணி என்ன செய்ய வேண்டும், அதில் பாவம் இல்லை என்றால் நகர்த்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை முஸ்னத் அஹ்மதிலே 24471 24975வது ஹதீஸாக பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பெண்களுக்கு விளங்கப்படுத்துகிற போது கணவன் படுக்கைக்கு ஒரு பெண்ணை அழைத்து அந்த பெண் என்ன செய்யவில்லை என்றால் அன்றைய தருணம் அவனோடு தூங்குவதற்காக வேண்டி இன்பத்தில் இருப்பதற்கு போகாவிட்டால் நிச்சயமாக அந்த பெண்ணை விடியும் வரை மலக்குமார்கள் சாபமிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அதுக்காக வேண்டி ஹராமான காலத்தில் கூப்பிடக்கூடாது, மார்க்கம் தடுத்த காலங்களில் கூப்பிட இயலாது. அவைக்கு உடம்பு வருத்தம் அறிக்கா, காய்ச்சல் அறிக்கா, வேற வருத்தங்கள் இருக்கு. இப்போ நாங்கள் கூப்பிட்டா தெரியுமா, அப்போ அதனால் மார்க்கம் சில விஷயங்களுக்கு தடுக்குது. அப்படி இருந்தால் பிரச்சனை முடியுது. அப்படி எந்த காரணங்களும் இல்லாமல் ஒரு பெண்ணை ஒரு கணவன் அழைத்து போகவில்லை என்றால் என்ன செய்கிறது, அது இப்படி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி என்ன செய்கிறது, பெண்களிடத்தில் அதிகமாக உள்ள பண்பு என்னவென்று சொன்னால் நன்றி கட்ட தனமாக நடந்து கொள்வது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கணவன் எவ்வளவு செஞ்சாலும் நன்றி கட்டமாக நடந்துருவாங்க. எவ்வளவு தான் என்னத்தை எல்லாம் செஞ்சு கொடுத்து போட்டு கடைசியில் நீங்கள் கேட்ட டைமில் ஒன்று வேண்டு கொடுக்காட்டி என்னத்தை நீ செஞ்சிருக்கிறாய், என்னத்தை கிழிச்சாயின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதிகமாக பெண்கள் நரகத்தில் இருப்பதை கண்டேன். எதனால், அவர்கள் கணவன் செய்கின்ற அந்த நன்றி கடன்கள் உதவிகளுக்கு நன்றி கட்டத்தனமாக நடந்து அவர்களுக்கு காலமெல்லாம் அவன் எல்லாம் செய்து ஒரு நாள் ஒன்றை செய்யவில்லை என்றால் உன்னிடம் எதையும் நான் அனுபவிக்க இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். அப்போ ரசூல் இந்த ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. ஆகவே சகோதரர்களை இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும், இதுகளை அதே மாதிரி பெண்கள் எந்த அளவுக்குன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பெண்கள் அதாவது வீட்டை விட்டு வெளியாக முடியாது, கணவனுடைய அனுமதியோடு தான் என்ன செய்யணும், வீட்டை விட்டு வெளியாக வேண்டும். கணவன் என்ன செய்யணும், மார்க்கம் அனுமதித்த காரியங்களுக்கு நம்ம போகிறத நாங்கள் தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பெண்கள் என்ன செய்வாங்க, தன் உமா பார்க்க போவாங்க, வாப்பா பார்க்க போவாங்க, அதை நாங்கள் தடுக்க இயலுமா? அவரை உம்மா அப்பா பார்க்கத்தானே வேணும், சொந்த மதத்தை போகத்தானே வேணும். மார்க்கம் தடுக்காத காரியங்களில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, போகிறத தடுக்கக்கூடாது, அது நம்முடைய கடமை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் ஆயிஷா நாயகி மனைவிமார் நாங்கள் வாப்பாட்ட போகிறோம், உம்மாட்ட போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், போயிட்டு வருவான்னு கேட்ட உடனே அவங்க அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் கேட்காம அவங்க போவையும் கூடாது, கேட்டால் நாம் என்ன செய்யக்கூடாது, மார்க்கம் தடுக்கலன்னு சொன்னால் அதை என்ன செய்யக்கூடாது, நாம் தடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறது. எந்த அளவுக்குன்னு தெரியுமா, அதாவது சஃப்வான் இப்னு முஅத்தலுடைய மனைவி ரசூலுல்லாஹ் கிட்ட முறைப்பாடு செய்கிறாங்க. வந்து என்ன செய்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா, 2 பேர் யாரு, இந்த மணவன் இந்த கணவனில் என்னென்ன பிள்ளையெல்லாம் இருக்குது, என்ன பிள்ளை, தொழுதா அடிக்கிறான், நோன்பு குடிக்க நோன்பை விட சொல்கிறான், அதே மாதிரி என்ன நடக்குது, சுபகு தொழுதுகளை பிந்தி தான் தொழுகிறான். அந்த என்ன செய்கிறது, ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, நிதானமான தலைவர் வாங்கன்னு கூப்பிடுறாங்க, கணவனை கூட்டி வர சொல்கிறாங்க, கூட்டி வரப்படுகிறது. ஏனப்பா இப்படி செய்கிறா, நான் செய்கிறது உண்மைதான், காரணம் என்னவென்றால் அவ தொலைப்போன அவன்டா பிள்ளையெல்லாம் அழுதுகிட்டு இருக்குது, சின்ன பிள்ளையெல்லாம் இருக்குது, அவ தொழுதுகிட்டு நீண்ட சூறா ஓதிக்கிட்டே போறா, நான் சின்ன சூறா ஓதி போட்டு பிள்ளைய பாருண்டா கேட்கல, அதுக்கு தான் அடிச்சேன். அப்போ ரசூலுல்லாஹ் அவருக்கு விளங்கப்படுத்துறாங்க, சின்ன பிள்ளைகளுக்குடைய இரக்கம் காட்டுற விஷயமெல்லாம் விளங்கப்படுத்துறாங்க. அதே மாதிரி நோன்பை ஏன் பிடிக்க விடான்னு சொன்னேன், சுன்னத்தான நோன்பை அவள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா, நான் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு தேவை ஏற்படுகிறது, அதான் நான் பிடிக்குவானு சொன்னேன். ஃபர்லான நோன்பெல்லாம் கணவனுடைய அனுமதி இல்லாமல் பிடிக்கலாம், சுன்னத்தான நோன்பு பிடிப்பதாக இருந்தால் கணவனிடத்தில் அனுமதி எடுத்து, வீட்டில் இருந்தால் அனுமதி எடுத்து தான் பிடிக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அதே மாதிரி சுபஹ் தொழுகை நான் வேலை வெட்டி செஞ்சு போட்டு வந்து படுத்தேன்டா எனக்கு எலும்பே இல்லாமல் இருக்குது, கண்மூடி படுக்குது, கொஞ்சம் சூரியன் உதயமானத்துக்கு போகிறோம், அப்போ தான் நான் எழும்பி தொழுகிறேன். ரசூலுல்லாஹ் அதை வலியுறுத்துறாங்க. நீ முடியுமான அளவுக்கு என்ன செய்யணும், முன்னுக்கு எழும்பி தொலை பார்க்கணும். அதுக்காக வேண்டி உனக்கு எப்போ தூக்கம் அப்படி மிகைச்சு போய் அப்படி எழும்பி விட்டால் உடனடியாக தொழுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக வேண்டி சுபஹுக்கு பாங்க சொல்லணும், எல்லாம் முழிச்சு படுக்கிறான், பார்த்து படுக்கிறான், பெல்ல ஓப்பன் பண்ணி போட்டு படுக்கிறான், மனைவி எழுப்புறா, மாறி படுக்கிறான், இப்போ எல்லாம் இயலாது. எழும்பிட்டோமா இல்லையா? அப்போ நம்ம அறியாமல் தூக்கம் போனால் அப்படி கட்டத்தில் கூடும். அதுபோக சகோதரர்களே, இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு தெரியுமா? இந்த ஹதீஸு முஸ்னது அஹ்மதில் வருகிறது, 11818வது ஹதீஸ். அதே போன்று ஷுஐபுல் அர்னாவுத் அவர்கள் இந்த ஹதீஸை என்ன செய்கிறார்கள், ஆதாரபூர்வமானது என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பெண்கள். என்னவென்று தெரியுமா? ஆணுக்கு இஸ்லாம் என்ன செய்கிறது, இதை சொல்லி மட்டும் உங்களுக்கு முடிக்கிறேன். ஒரு ஆணுக்கு அல்லாஹு தஆலா, அதாவது சூரா நிசாவுடைய 2வது வசனத்தில் சொல்லுகிறான், ஒரு ஆண் என்ன செய்யலாம், 4 கல்யாணம் முடிக்கலாம். அதாவது 2-2ஆக 3-3ஆக 4-4ஆக முடிக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஆனால் அதிகமான பெண்கள் இதில் என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்போ அனுமதி கொடுக்கிறது இஸ்லாம் அனுமதிச்சது, அதை நாம தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய கணவனிடத்தில் தகுதி இருக்கிறது, வசதி இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு என்னால் இன்பம் போதாமல் இருக்கிறது என்று நீங்கள் விளங்குகிற போது அப்படி ஒரு அனுமதியை கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுக்காவிட்டால் நீங்கள் குற்றவாளியாகும், தவறு செஞ்சு விட்டால். அவை நீங்க என்ன செய்யணும், அதுக்காக வேண்டி கணவன் என்ன செய்கிறது, இந்த வீக் பாயிண்ட் விளங்கி கொண்டு என்ன செய்கிறது, அவன் போற வர இடத்துல கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கலாமா? அப்படி இயலாது. இது ஷியாக்காரன் செய்யறான். போற இடத்துல என்ன ஷியாக்காரர்கள் கல்யாணம் முடிக்கிற 2 நாள் இருக்கிற விட்டு போட்டு வார, இன்னொரு இடத்த போற 3 நாள் இருக்கிற விட்டு போட்டு வார, போற வார இடத்துல அவன் எத்தனை நாள் இருக்கிறானோ அந்த இடத்துல கல்யாணம் முடிப்பான், முடிச்சு போட்டு விட்டு போட்டு வந்துருவான். இப்படி இயலாது. இஸ்லாம் 4க்கு மேல உங்களுக்கு செய்ய அனுமதிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சஹாபாக்கள் இஸ்லாத்தை தருகின்ற போது அவங்க சில மனைவிமாரோடு வந்தார்கள், 10 மனைவிமார்களோடு 20 மனைவி இப்படி எல்லாம் வந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, 8 பேரோட வந்தீங்களா, என்ன செய்யுங்க, நீங்க 4 பேரை வச்சுக்கிட்டு மத்த எல்லாம் தலாக் சொல்ல சொன்னாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்கள். அவை நாங்க என்ன செய்யலாம், முடிக்கலாம் என்பதை நமக்கு அனுமதி இருக்கிறது. அதற்காக வேண்டி எந்த வசதியும் இல்லாமல் நாம நீதமாக நடந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற போது முடிக்க முடியாது. நீங்க கல்யாணம் முடிச்சா என்ன செய்யணும், நீதமாக நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அன்படியாக இருக்கின்ற போது நீங்கள் நேர்மை தவறுவீர்கள் என்று பயந்தால் ஒன்றை கொண்டு மட்டும்தான் நீங்கள் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி இதில் இப்படி பலதர மனங்கள் செய்வதற்கு இஸ்லாம் பல காரணங்களை வைத்திருக்கிறது. எப்படி ஒரு செக்ஸ் ரீதியாக கூட என்ன செய்கிறது, ஆணை பொறுத்தவரையில் அவனுக்கு எல்லா காலமும் தேவைப்படும், பொம்பளைக்கு அப்படி தேவைப்படாது. அவைக்கு என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேவைப்படும். அது எல்லா காலத்திலையும் அவள் என்ன செய்ய விரும்ப மாட்டான். அதே மாதிரி ஆம்பளையை பொறுத்தவரையில் அவனுக்கு ஒரு உமி தூக்குற அளவுக்கு கொஞ்சம் உமிய தூக்க பிளம்பு இருந்தாலும் அதுக்கும் என்ன செய்யும், அவனுக்கு ஆசை வரும், அது தேவைப்படும் என்பதை பார்க்கிறோம். பெண்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் அதை நாடுவார்கள். அந்த காலத்தில் இவர்களுக்கு சோமில்லாம போற காலம் இருக்கு, ஹராமான காலம். இந்த காலத்தில் அவன் என்ன செய்கிறது, ஹராமான வழியில தன்னை தீர்த்துக் கொள்றதா? அப்ப இஸ்லாம் இப்படியான சில விஷயங்களை வைத்து தான் என்ன செய்கிறது, அனுமதி கொடுக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி நேரத்தில் எந்த சொல்றாங்கன்னு கேட்டா, ஆண்கள் குறைஞ்சிடுவாங்க. குறைஞ்சி எப்படி போகும், ஒரு 50 பெண்கள் ஒரு ஆணுக்கு பின்னால போற காலம் வரும். அப்படியான காலம் வந்து என்ன செய்யறது, அன்றைக்கு ஒரு சிறியா இப்படியான இடங்களில் பார்க்குறோம், ஸ்லோகத்தை தூக்கிட்டு இருக்கு, தசப்பஜு மதுனா பதுலாத பொம்பளை சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் என்ன செய்யுதுண்டா, நானும் கல்யாணம் முடிங்களாப்பா, உங்களுக்கு ஏன் 4 முடிக்க இல்லாத, இஸ்லாம் அனுமதிக்குது தானே, நாங்கள்லாம் மாப்பிள்ளை இல்லாமல் இருக்கிறோமே, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோமே, எங்களையும் பார்த்துக் கொள்ளுங்களேன், நாங்கள் தவறான வழியில் போகிறோமே அப்படின்னு சொல்லி ஸ்லோகத்தை தூக்கிட்டு கத்துறதை பார்க்குறோம். அவை இதை நாங்கள் என்ன செய்யணும், கருத்தில் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அதுக்காக வேண்டி என்ன செய்கிறது, முதலாவது மனைவிக்கு அநியாயம் செய்துவிட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாது. சில ஆட்கள் கல்யாணம் முடிச்சாங்கன்னா 2ஆவதோடய வைத்துருவாங்க, இவ்வளவு கவனிக்க மாட்டாங்க. அல்ல இப்படி சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் என்ன செய்யணும், நீங்க நியாயமாக நடக்கவில்லை என்றால் ஒன்றுதான், அப்படியே செஞ்சு கொள்ளுங்க. நீங்க அங்க 1 ரூபா 1000 ரூபாய், இங்கே 1000 ரூபாய், அவைக்கு என்ன மாதிரி இவைக்கு அதே மாதிரி தான். அதுல 2ஆவது வந்தவ புறவை முடிச்சு அப்படியெல்லாம் செய்ய இயலாது. எல்லாருக்கும் நியாயமாக நேர்மையாக நடப்பதாக இருந்தால் அப்படி செய்து கொள்ளலாம் என்பதை இஸ்லாம் என்ன செய்கிறது, தடுக்கிறது. இதை பெண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது யாருடைய கட்டளை, நீங்க இதுக்கு கட்டுப்பட்டால் என்ன செய்யணும், தன்னுடைய கணவனுடைய நிலைமை நீங்கள் புரிஞ்சு என்ன செய்யணும், நீங்க பொன்பாத கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். அந்த மாதிரி என்ன செய்யணும், நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட பிள்ளைகளை உருவாக்கணும். எங்களோட மனைவிமார்களுக்கு மார்க்கத்தை கொடுக்கறல, குர்ஆனை படிப்பிக்கிறல, ஹதீஸை படிப்பிக்கிறல, கல்யாணத்தை மட்டும் முடிக்கணும்ங்கிற இது பிள்ளையா இல்லையா? கல்யாணத்தை மட்டும் 2-3 நாள் வேணும், இது என்னது, இது சுயலாகும். அது முதல் மார்க்கத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களே கல்யாணம் பார்த்து மார்க்கம் விளங்கிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, அவங்க செஞ்சு தருவாங்க. ஆகவே இந்த அடிப்படையில் அதுக்காக நீ கோச்சிக்க கூடாது, இந்த 2ஆவது கல்யாணம் முடிக்க சொல்லிட்டு நம்ம மாப்பிள்ளை மாறலாம் அப்படின்னு நினைச்சிக்க கூடாது, நீங்க கோச்சிக்க கூடாது. நான் இந்த மார்க்கத்தில் உள்ளதை அனுமதி இருக்கிறத நான் என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். அதுக்காக வேண்டி இவர்கள்
திருமணம் முடித்து பிழையான நடவடிக்கைகள் இறங்கினால் அது பாவம். விளங்குதா? அது பிழையான விஷயம். அப்படி அவ என்ன செய்ய இயலாது, அப்படி அவர்கள் போக முடியாது. கண்டிப்பாக அவர்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும், பிழையான வழியில் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்ற செய்திகளை சகோதரர்களை நாங்கள் புரிந்து இப்படியான இந்த விடயங்களை கணவன் மனைவிக்கிடையிலே இந்த உறவுகளை பேணிக்கொண்டு நாங்கள் நல்ல முறையிலே வாழ்வோமாக இருந்தால் எங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கை என்பது நீடூடி காலமாக பழைய காலத்து மக்கள் சொன்னது போன்றோ 1000 காலத்து பயிர் மரணம் வரை என்ன செய்யும், நாங்கள் நீடூறு காலமாக வாழலாம் என்ற விடயத்தை உங்களுக்கு சொல்லி எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த உறவுகளை நல்ல முறையிலே பேணி உயர்தரமான சுவர்க்கத்தை நாளை மறுமையிலே ஒன்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எங்களுடைய மனைவிமார்களோடு கணவன்மார்களோடு ஒன்றாக இருக்கின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.